ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டாக வந்து நம்ம சயின்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து கவர் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 வீடியோ. அதையும் போய் பாருங்கள். ஸோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிற 80%, இதுலேயுமே வந்து ஒரு 20% கம்ப்ளீட் ஆகும். டோட்டலாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் ஷார்ட் கட்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நேஷனல் பார்க்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். அந்த நேஷனல் பார்க்ஸ் வச்சு பார்க்கலாம். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், அதாவது வந்து ஒரு சிலருக்கு நான் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். இப்போ ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே கார்பெட் வந்து இருக்கணும். கார்பெட்லனா ஹைஜீனிக்காக இருக்காது அப்படிங்கிறனால காண்டாக இருப்போம் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் அப்படின்னு வர எல்லாத்துக்குமே நான் காண்ட் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் ஜிம் கார்பெட் போனீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து கார்பெட் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரந்தம்பூர். இந்த ரந்தம்பூருங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஷார்ட்கட் வந்து ரத்தப்பொறின்னு வச்சுக்கோங்க. ஸோ ராஜா வந்து ஒரு பெரிய நாட்டை ஆண்டுட்டு இருப்பார். அவருக்கு வந்து ரத்தம் வந்து கொடுங்க, அது வந்து நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பெரியார், இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கேரளா. ஸோ அடுத்து வந்து கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த கிர்லாம் ரிப்பீட்டடு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கிர் பொறுத்த வரைக்கும் குஜராத், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து கங்கா நேஷனல் பார்க், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களோட உடம்புல கண் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரலாக ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது சென்ட்ரலாக இருக்குது. ஸோ அதனால் மத்திய பிரதேஷ்ங்கிற இடத்துல நான் வந்து சென்ட்ரலாக தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மத்திய பிரதேஷ் எம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்பி அப்படின்னாலே MP40 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கங்கா அப்படின்னாலே கண்ணில் வந்து MP40 கன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு MP40 கன்னை வச்சு ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்ணு கரெக்டாக தெரியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தர்பன்ஸும் ரிப்பீட்டடு. சுந்தர்பன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது உங்களுக்கு அவ்வளோவா மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து பாண்டிப்பூர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த இடத்துல வந்து பாண்டின்னு இருக்குது. ஸோ பாண்டின்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து கர்நாடகாவில் இருக்கான். ஸோ நமக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிங்கிற பையன் வந்து அங்கே போய் தண்ணி கொடுக்குறக்கா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாடோப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரீசெண்ட் கொஷின்ஸில் வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பா வந்து மகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கையில் இருக்குது. மகாராஷ்டிராங்கிறத மகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டாடோப்பா, இந்த டாடோப்பாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டப்பா அப்படிங்கிறது ஒரு மகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட இருக்குது. அடுத்து வந்து சரிக்ஸாங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ராஜாட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னா அவரை வந்து சரின்னு சொல்ல வைக்கணும். அதான் வந்து சரிக்ஸான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சரி அப்படின்னா ராஜஸ்தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ராஜஸ்தானுக்கு பார்த்துருந்தோம், ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிரா வந்து டாடோப்பா. இந்த பெஞ்சுங்கிறதும் வந்து உங்களுக்கு மத்திய பிரதேஷ் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், பெஞ்சுங்கிறதுக்கு MP40 கன்னை வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் பெஞ்சில் உட்காந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்னை வச்சு ஒழுங்காக ஷூட் பண்ண முடியாது. ஆனால் உங்களை பெஞ்சில் வச்சு ஷூட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இரவிக்குளம். இந்த இரவிக்குளம்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும், கேரளா. இரவிக்குளமும் கேரளா தான், பெரியாரும் கேரளா தான். இந்த தமிழ் நேம்ஸில் வரலாம் மோஸ்ட்லி இந்த கேரளா ரிலேட்டாக இருக்கிற இதாக தான், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மனஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மனஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அசாம் ரிலேட்டாக வர கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி நல்லா ஒரு ஜாபுக்கு போகணுன்னு தோணும். ஸோ மனசில் ஒரு ஆசை இருக்குது. அசாம் வந்து ஆசைன்னு தான் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ மனசில் இருக்கிற ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பந்தாவாக இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து ஒரு கன்று MP40 கன்று வச்சுருந்தா அது ஒரு பந்தாவாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பாண்டிப்பூர்னு ஒன்று பார்த்துருவோம். பாண்டிங்கிற ஒரு பையன் கர்நாடகாவுக்கு போயிருக்கான், அவன் போய் தண்ணி எடுத்து விட சொல்கிறான். ஆனால் இங்கே வந்து பந்தாவாக இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஏன்னா வந்து MP40 கன்று வச்சுருந்தாலே அது ஒரு பந்தாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹெமி ரிப்பீட்டடு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோபார்டு இங்கே இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக கூட இதுக்கு ஏதோ லியோபார்டு, ஸ்னோ லியோபார்டு வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லடாக்கு. ஸோ இந்த ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது லடாக்கு, கொஞ்சம் நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம, அதாவது ஹெமிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கு. இந்த நேஷ்னல் பார்க் வந்து லடாக்கில் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹெமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற ஒன்று தான், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து துத்வாங்கிறது உத்தரப்பிரதேஷ். இந்த உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் முக்கியமான ஒன்று. அதாவது ஒன்றும் இல்லை, தூத்துவா அப்படின்னு அர்த்தம். அதாவது உத்தரப்பிரதேஷ், அதாவது உத்தரமாக ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தூத்து வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காண்டு வேறு, காண்டுங்கிறது காண்டாக இருப்பாங்க. அதாவது இது வந்து உத்தரப்பிரதேஷ்ங்கிறது தூத்துவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உத்தரப்பிரதேசில் இருக்க எல்லாரையும் தூத்துவா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பண்ணானா ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது வந்து ஒரு கன்னை வச்சு நீங்கள் தான் வந்து பண்ணுறீங்க, ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ். சைலண்ட் வேலி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது கேரளா தான். ஆல்ரெடி இரவிக்குளமும் கேரளா தான், பெரியாரும் கேரளா தான். சைலண்ட்டாக இருக்கிற எல்லாருமே கேரளா தான். ஆனால் கேரளாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷ்னல் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2011 பாப்புலேஷனில் ஹையஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் கேரளாவில் சைலண்ட்டாக இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து டிப்ரு.
இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரூன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூ காஃபி குடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அசாம் பொறுத்த வரைக்கும் ப்ரூ காஃபி குடிக்கணும். ஆல்ரெடி வந்து ஒரு அசாமுக்கு நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா மனசில் இருக்கிற ஒரு ஆசை வந்து ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த தூத்வா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தூத்வா நல்லா தூத்வா உத்தரப்பிரதேஷ்காரங்க எல்லாத்தையும் தூத்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் தான் இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பேஜில் இருக்க நம்ம படிச்சிருப்போம். வாட்டர் ப்ரிவென்ஷன் 1974 இதை ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏர் ப்ரிவென்ஷன் 1981. அதே மாதிரி டைகர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 1973. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972. ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 1980. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 தான். ஆனால் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அது 1972. ஸோ அதே மாதிரி அந்த காட்டு விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறனா 1912 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டைகர் சீட்டா எல்லாமே வந்து இதாவது அந்த எக்ஸ்டிங்யூஸ் ஆகுது அப்படிங்கிறத 1952 சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்து பயோடைவர்சிட்டி ஆக்ட். இந்த பயோடைவர்சிட்டி அதாவது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2002 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் தான் ப்ராஜெக்ட் டைகர் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அது 1972 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து June 5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை ஒரு இயர் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அது 1974. இந்த மாதிரி ஒரு டே இருக்குது, ஃபஸ்ட்டு டைம் கொண்டாடி இருப்பாங்க என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு 1974 கொண்டாடி இருப்பாங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து June 5 வந்து கொண்டாடுவோம். இந்த டைம் அதோட தீம் என்ன அப்படின்னா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். அதாவது இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் பிளாஸ்டிக் இருந்தால் அடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீஃபாரஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு டீஃபாரஸ்டேஷன் தெரியும். இது என்ன ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் திரும்ப வந்து ட்ரீஸை பிளான் பண்ணுறதான் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபாரஸ்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஆர்டிக்கல் வந்து 253 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து வந்து ஃப்ளோரா ஃபவுனா. இது வந்து ஃப்ளோரா ஃபவுனா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கலாம். இதுக்கு சிம்பிளாக நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதாவது ஃப்ளோர் அப்படின்னா நம்ம வீட்டில் டைல்ஸு எல்லாத்தையும் சொல்லுவோம், ஃப்ளோர் கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளோரில் வந்து செடி வந்து ஒரு சில டைம் வளரும், நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த வேர்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ளோரில் வந்து செடி வளருதுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுனா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். சாட்புரா நேஷனல் பார்க். இது மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. ஸோ 1999 தான் ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 2000 பிறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சுந்தர்பன் டெல்டா. இது எல்லாருக்குமே தெரியும். சுந்தர்பன் டெல்டா வந்து நமக்கு இது வந்து வெஸ்ட் பெங்கால் தெரியும். ஆனால் அந்த சுந்தர்பன் டெல்டாவில் என்ன ரிவர் வந்து இருக்குதுன்னு கேட்டால் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. இதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சுந்தர்பன் டெல்டாவில் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே முக்கியம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து 2002. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டைட்டல் ஃபாரஸ்ட். இந்த டைட்டல் ஃபாரஸ்ட்டுங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா லேக்ஸு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். டைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே அது வந்து அதாவது வாட்டர் ரிலேட்டடாக இருக்கிற ஒன்று தான். இந்த டைட்டல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது லேக்ஸ் ரிலேட்டடாக வருது. டைட்டல் ஃபாரஸ்ட்லேயே உங்களுக்கு லேக்ஸு, பாண்டு, ரிவர், ஓசன் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா லேக்ஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிஸ்னாய் கமிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கமிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பிஸ்னாய் கமிட்டி எங்கே இருந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தானில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னாய் கமிட்டி ராஜஸ்தானில் இருந்துச்சு. ஸோ இங்கே நாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் எல்லாம் ராஜாவாக இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னாய் கமிட்டி ராஜஸ்தான். ஸோ இந்த பிஸ்னாய் அப்படிங்கிற ரிலேட்டடாக வர எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதில் கூட நம்ம ஒரு அவார்டு பார்த்துருப்போம். அடுத்து வந்து சிப்கோ. இதெல்லாம் ரிப்பீட்டடு. சிப்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்து பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு இந்த சிப்கோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உத்தரகாண்டில் அதாவது இந்த ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சி அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1973, 1974 இந்த ரேஞ்சில் வந்து நடக்கும். ஸோ உங்கள் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 73 இருந்துச்சுன்னா 73 அடிங்க, 74 இருந்தால் 74 அடிங்க, 74 அடிச்சிருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இன்சார்ஜ் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னா ரெனியின் கார்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த வில்லேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் யார் வந்து அது இன்சார்ஜ் மாதிரி எடுத்து பண்ணுவா அப்படின்னா சுந்தர்லால் பவனா. இவர் ரொம்ப முக்கியமான ஆள். சுந்தர்லால் பவனா தான் சிப்கோ மூமெண்ட்டை வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து பண்ணுவார், இனிஷியேட்டாக இருப்பார். ஸோ அவர் தான் தொடங்கி வைப்பார் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிப்கோ மூமெண்ட்டை காப்பி அடிச்சு, அதாவது வந்து காப்பியில் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வந்து ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும் இந்தியாவில். அது என்ன அப்படின்னா அபிகோ மூமெண்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் இல்லை 9 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1983 கரெக்டாக இந்த 1983 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1983 சிப்கோ மூமெண்ட் வந்து அதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணி அபிகோ மூமெண்ட்டுன்னு பண்ணுவாங்க. இது கர்நாடகாவில் நடந்திருக்கும். இதை யார் இன்சார்ஜ் பண்ணியிருப்பா அப்படின்னா பாண்ட்ரங் ஹெட்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். பாண்ட்ரங் ஹெட்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா
இன்சார்ஜ் எடுத்து பண்ணுவார். சிப்கோ மூமெண்ட்டை இன்சார்ஜ் எடுத்து பண்ணது சுந்தர்லால் போகனா. அதாவது சிப்கோ மூமெண்ட்டோட ஒரு காப்பினே வச்சுக்கோங்களேன் இந்த அப்பிகோ மூமெண்ட்டு. இது கர்நாடகாவில் நடந்திருக்கும் 1983. ஸோ சிப்கோ மூமெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த அப்பிகோ மூமெண்ட்டை கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரப்பாரி ப்ராஜெக்ட். இந்த அரப்பாரி ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் 1972 பண்ணியிருப்பாங்க. அரப்பாரி ப்ராஜெக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு. இது வந்து மிட்னாப்பூர் அப்படிங்கிற இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கீவேர்டு இது எல்லாமே. ஸோ இது வந்து ஏகே பானர்ஜி அப்படிங்கிறவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்திருப்பார் இந்த அரப்பாரி ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அரப்பாரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் 1972 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 1972 நம்ம பார்த்தோம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு. ஸோ அதுக்கிட்டே இந்த அரப்பாரி ப்ராஜெக்டையும் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஏகே பானர்ஜி. ஸோ இவருக்கு ஒரு பேனர் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிட்னாப்பூர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ அரப்பாரி ப்ராஜெக்ட் வச்சு கேட்குறாங்கன்னா ஆப்ஷனில் மிட்னாப்பூர் இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த அமிர்தா தேவி அப்படின்னு சொல்லிட்டு பிஷ்னாய் நேஷனல் அவார்டு வந்து கொடுக்காங்க. இது எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அமிர்தா தேவி அப்படிங்கிறவரும் அமிர்தா தேவி அவங்களும் வந்து கெஜ்ரி ட்ரீஸ் ராஜஸ்தானில் அவங்கள ஒரு இன்சார்ஜ் மாதிரி எடுத்து இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக பண்ணனால அவங்க பேரில் வந்து இந்த அமிர்தா தேவி பிஷ்னாய் நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இந்த கெஜ்ரி ட்ரீ. ஸோ கெஜ்ரி ட்ரீ எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தானில் ஜோத்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நிறைய டைம்ஸ் வந்து கொஷின் கேட்பாங்க. அமிர்தா தேவி அப்படிங்கிறது கெஜ்ரி ட்ரீஸ்ங்கிற ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் தான் ஜோத்பூர் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து நர்மதா பச்சோலன் அந்தோவோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நர்மதா பச்சாவோ அந்தோலன். ஸோ நர்மதா பச்சாவோ அந்தோலன் அப்படிங்கிறது யார் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது ஒரு ப்ராஜெக்ட்டு சர்தார் சவுகர் டேம். இந்த டேமுக்காக இந்த நர்மதா பச்சோலன் அந்தோலன் சொல்லுவாங்க. இது சர்தார் சவுகர் டேம்ங்கிறது நர்மதா அப்படிங்கிற ரிவருக்கு இதுக்காக கட்டினது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூன் 5 அப்படிங்கிறத. இதை ஃபஸ்ட்டு டைம் வந்து செலிப்ரேட் பண்ணி 1974 ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஹோஸ்ட் பண்ணது இந்த டைம் யார் அப்படின்னா கொரியா. ஸோ இதுவே கேட்பாங்க. அடுத்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் என்ஜிடி. இந்த என்ஜிடியோட ஃபுல் ஃபார்மே கேட்கலாம். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல். இவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு. ஸோ இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2010. இதுவுமே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஏரியா அப்படின்னு அர்த்தம். பயோஸ்பியர் அப்படின்னா ரிசர்வ் ஏரியான்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதாவது என்விரான்மெண்டல் கொஸ்டினில் சஸ்டைனபிலிட்டின்னு வந்தாலே கண்டிப்பாக அதை அடிச்சிருங்க. ஏன்னா வந்து அது தன்னிச்சையாக வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதான் என்விரான்மெண்ட்டில் முக்கியமாக கோல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் ஏரியானால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக அதை டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் எல்லாமே முக்கியம். சுந்தர்லால் போகனா முக்கியம், சிப்கோ முக்கியம், அரப்பாரி ப்ராஜெக்ட் முக்கியம், அமிர்தா தேவி பிஷ்னாய் நேஷனல் அவார்டு. அதில் கெஜ்ரி ட்ரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிஷ்னாய் கமிட்டியும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பிஷ்னாய் கமிட்டி ராஜஸ்தான் தான். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வர அமிர்தா தேவி பிஷ்னாய் நேஷனல் இதுவும் ராஜஸ்தான் தான். கெஜ்ரி ட்ரீஸ் தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பயோஸ்பியரில் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த ஸ்பிட்டி கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர்னு சொல்லிட்டு இந்த டைம் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு டெசர்ட் வந்து 2025 இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சிம்லா, அதாவது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்க இந்தமாரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்பிட்டி கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கனாலும் உங்களுக்கு அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லாவில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பயோஸ்பியர் தான். ஸோ இதுவுமே கேட்கலாம். லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண ஒரு பயோஸ்பியர் என்னென்னு கேட்டாலும் அது ஸ்பித்தி கோல்டு டெசர்ட் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ ராம்சார் கன்வென்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ராம்சார் வந்துச்சுனால இது வெட்லேண்ட் அப்படின்னு ஞாபகம். ராம்சார் வந்தாலே கண்டிப்பாக வெட்லேண்ட் தான். ஆப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பேராகிராஃபாக கொடுத்தாலும் அங்கே லாஸ்ட் வெட்லேண்ட் இல்லை உள்ள வெட்லேண்ட் இருந்தால் டிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கரெக்ட் தான். ஸோ இந்த ராம்சார் கன்வென்ஷனுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த டைம் ஒரு இந்தியன் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அதனால் வந்து இவங்களும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. நான் கொண்டு வந்திருக்க எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பயோஸ்பியர் டோட்டலாக இப்போதைக்கு இந்தியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 பயோஸ்பியர் வந்து இருக்குது. ஸோ யுனெஸ்கோ டோட்டலாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 13 வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 13 தான் லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது இந்த ஸ்பித்தி கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர். ஸோ அதனால் மொத்த பயோஸ்பியர் 18 இருக்குது. ஆனால் யுனெஸ்கோ வந்து இது பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 13 இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு டெசர்ட்டாக தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸ்மிருதி அப்படிங்கிறத. ஸோ அடுத்து வேர்ல்டு வெட்லேண்ட் டே இது ரொம்ப முக்கியம். இந்த வெட்லேண்ட் டேனாலே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் அது வந்து ராம்சார். இந்த வெட்லேண்ட் வந்து எப்போது கொண்டாடுறாங்க அப்படின்னா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது February 2 தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் வேர்ல்டு வெட்லேண்ட் டே. ஸோ வெட்லேண்ட்னாலே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட தீம் என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த டைம் அப்படின்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். மோஸ்ட்லி இந்த டைம் இருக்க தீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரு, ப்ரிவெண்ட்டு, பிளாஸ்டிக்ஸு இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் நம்ம வந்து வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்.
அவர் காமன் ஃபியூச்சர், நம்மளோட காமனான ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விர்ஜின் வெஜிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக வந்து க்ரோத் ஆகும், நேச்சுரலாகவே க்ரோத் ஆகும். இப்போ ஃபாரஸ்ட் சைடு ஒரு ஹில் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவாகவே க்ரோத் ஆகும். எந்த ஹியூமனுமே அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனோட டிஸ்டர்ப் இல்லாமலே வந்து லாங் டைமாக இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஜின் வெஜிடேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்க எல்லாமே ரிப்பீட்டட் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நேஷ்னல் பார்க்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாடோபா நேஷ்னல் பார்க். ஸோ இங்கே மகாராஷ்டிரா அப்படிங்கிறத வந்து மகா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ மகா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கிறப்போ வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வைக்கிறதா மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ அதாவது வந்து நம்ம மகாங்கிற ஒரு பொண்ணை வச்சுக்கலாம், இல்லாட்டி மகா கும்பாபிஷேகம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டாடோபா, ஸோ இந்த டப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஆல்ரெடி இதை நம்ம ஷார்ட்கட்டில் போட்டிருக்கோம். மகாராஷ்டிரா அப்படிங்கிறத மகங்கிற ஒரு பொண்ணு டப்பா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருந்தோம். ஸோ அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம வந்து கேட்குறோம், அதாவது வந்து அண்டுங்கிறதுக்கு மீனிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அண்டுனா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி அண்டுனா படிச்சிருப்போம். மகாங்கிற பொண்ணு வந்து ஒரு குட்டி பொண்ணு, அதனால் அந்த பொண்ணுக்கு அண்டுங்கிற ஒரு கிராமட்டிக்கல் மீனிங் எதுவுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த டோலி அப்படின்னாலும் ஒரு கேல் அப்படின்னாலே நம்ம டோலி அப்படின்னு சொன்னோம்னா அது மகாராஷ்டிராவே அந்த டோலின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ காந்தின்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ சஞ்சய் காந்தி 2 பேரும் சேர்ந்து மகாங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறாங்க. இல்லை சஞ்சய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் அதாவது ஜெய் அப்படின்னாலே கண்டிப்பாக மகாங்கிற ஒரு பொண்ணு டப்பா வச்சு ஜெய் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து மகா வந்து டப்பா வந்து அங்கிட்டு இங்கிட்டு கீழே போடுறப்போ வந்து சவுண்டு கேட்குது. அது எப்படி சவுண்டு கேட்குன்னா கொய்யின்னு சவுண்டு கேட்கு. அப்போ கொய்யின்னு வந்தாலும் அது மகாராஷ்டிரா தான். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் போடுறப்போ ஆர்டராக படிக்கிறதோட சேர்த்து ஊடலோட நீங்களாம் கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கணும். சஞ்சய்னாலும் மகாராஷ்டிரா தான், டோலினாலும் மகாராஷ்டிரா தான், அண்டுனாலும் மகாராஷ்டிரா தான், சாடோப்பா நம்மளுக்கு தெரியும் மகாராஷ்டிரா தான். ஸோ கொய்யன்றதாலும் மகாராஷ்டிரா தான், சஞ்சயன் வந்தால் மகாராஷ்டிரா தான். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆர்டராக படிச்சிருப்பீங்க, ஊடலை ஒன்று கேட்குறப்ப மறந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஹெமிங்கிற ஆல்ரெடி நம்ம படித்தோம், லடாக்கில் இருக்குது. ஸோ லடாக்கில் வந்து மோஸ்ட்லி ஃபேமஸாக என்ன அனிமல் இருக்குன்னா லியோபேடு. ஸோ இந்த லடாக்கை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹெமிஸ்பியரை எப்போ வந்து கரெக்டாக நேஷ்னல் பார்க்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1981. இதோட ஷார்ட்கட் என்னென்னா கடைசி 1 முடியுது. ஸோ கண்டிப்பாக லடாக் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மவுண்டைன் ரீஜன். நிறைய பேர் லடாக் போக போகிறேன், வண்டியிலே போக போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறவங்க தான் அப்படி போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோல், அதாவது இந்த அடுத்து வந்து கர்நாடகா ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். செட்டாக பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாண்டிங்கிற ஒரு பையன் வந்து கர்நாடகா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பந்தாவாக இருக்கிறவனா மகாராஷ்டிராவாக இருக்கலாம், ஆனால் பாண்டிங்கிற ஒரு பையன் வந்து கர்நாடகா போகிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாடுறா அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவனை போய் வந்து பாட சொல்கிறாங்க. ஸோ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா கர்நாடகாவில் போய் தண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு பாடி காட்டுறான், பாட்டு பாட சொல்கிறாங்க. அவன் வந்து பாடுறான். ஸோ பாடுறப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் வந்து அவன் எந்த ஊருன்னு அவனை கேட்குறப்ப நாகர்கோயில் அப்படின்னு சொல்லி அவனோட ஊரை வந்து சொல்கிறான். இல்லை இங்கே ஹோல்னு இருக்குது, ஓட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த பையன் வந்து பாக்கெட்டில் வந்து ஓட்டை இருக்குது. ஸோ ஆனால் அந்த பையன் பேச போகிற வந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா பேச போகிறான். ஆனால் அவன்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட்டில் எந்த காசுமே இல்லை. அது நாகர்கோயில் இல்லை நாகர்கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அன்ஷி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா அன்ஷி, அதாவது அண்ணாச்சி அப்படின்னு சொல்கிறான். அண்ணாச்சி இந்த மாதிரி தண்ணி கொடுத்துருங்க, எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டாடோபாங்கிறது மகாராஷ்டிரா தான், சண்டோலிங்கிறதும் மகாராஷ்டிரா தான், அடுத்து அந்தாரிங்கிறதும் மகாராஷ்டிரா தான், சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா தான், கொய்னாங்கிறது மகாராஷ்டிரா தான், ஹெமிங்கிறது 1981 லடாக்கு. ஸோ நாகர்கோயிலுங்கிறது கர்நாடகா தான், பாண்டிப்பூருங்கிறதும் கர்நாடகா தான். ஸோ பாட்ரா அப்படிங்கிறதும் அதாவது பாடிட்டேரு அப்படின்னு சொல்கிறாங்க கர்நாடகா தான். ஸோ அதுபோல் வந்து அன்ஷி அப்படின்னு சொல்லி கர்நாடகா தான், அன்ஷிங்கிறது கர்நாடகா தான். ஸோ அதான் வந்து அண்ணாச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார். இந்த பீகார் ரிலேட்டாக இருக்க கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ரிப்பீட்டடாக வராத கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து விக்ரம்ஷீலா அப்படிங்கிற கங்கட்டிக் டால்ஃபின். ஸோ விக்ரம்ஷீலா அப்படிங்கிறதே ஒரு டால்ஃபின் ரிலேட்டடாக இருக்கதான். ஸோ பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் போகிறாரு. விக்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம். அங்கே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பீகார் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா காரில் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் காரில் வந்து போகிறாரு. விக்ரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும். அந்த ட்விஸ்ட்டில் வந்து அவர் காரில் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ விக்ரம் அப்படிங்கிறது பீகார் தான், அது வந்து டால்ஃபின் நிறையா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து 2025 டால்ஃபின்ஸ் நிறையா இருக்கிற வந்து உத்தரப்பிரதேஷ் தான். அதோட கவுண்டிங் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கசிரங்கா நேஷ்னல் பார்க். இதெல்லாம் ரிப்பீட்டடாக அடிச்சு தோச்ச கொஸ்டின். கசிரங்கா நேஷ்னல் பார்க்குங்கிறது அசாமில் இருக்குது. ஸோ அதில் ஃபேமஸாக வந்து ஒன்ஹான் ரைனோசர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க்குக்குனே ஒரு ஆப்ரேஷன் போட்டாங்க, அது ஆப்ரேஷன் ஃபால்கான் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் பற்றி பின்னாடியும் பார்ப்போம், ஏன்னா நிறையா கேட்டிருப்பாங்க எல்லாம்.
ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரூ சாய்கோ அண்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிப்ரூ பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரூ காஃபி எனக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி வந்து என் MANESன்னு சொல்லி மனசில் வந்து ஒரு ஜாப் போகணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சுன்னு படித்தோம். இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்குது ஆரஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆரஞ்சு மிட்டாய் வந்து சாப்பிட்ணும், அது இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆரஞ்சு பழமாக கலரான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும், அது ஆசை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஆசைன்னா அசாமு. இப்போ ஆரஞ்சு பழம் அது ஒரு கலரா இல்லை அது ஒரு ஃப்ரூட்டா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதே ஒரு ஆசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சொன்ன மாதிரியே வந்து MANES மனசில் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து வாங்க டாடோபா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. ஸோ சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பையன், கொய்னா அதுவும் மகாராஷ்டிரா தான், டோலி அப்படிங்கிற மகாராஷ்டிரா தான், அந்தாரி அப்படிங்கிறதும் மகாராஷ்டிரா தான், ஹெமி அப்படிங்கிற லடாக்கு 1981. ஸோ இங்கே நாகர்கோயிலுங்கிறதும் கர்நாடகா தான், பாண்டிப்பூருங்கிறதும் கர்நாடகா தான், பாட்ரா அப்படிங்கிறதும் கர்நாடகா தான், அன்சிங்கிறதும் அனாச்சி அப்படிங்கிறதும் கர்நாடகா தான். ஸோ விக்ரம் அப்படிங்கிற பையன் பீகாரில் போயிட்டுருக்கான். அவன் வந்து டால்ஃபினை பார்க்க போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கசிரங்கா அசாம் தான், திப்ருங்கிற அசாம் தான், மனாஸ்குர அசாம் தான். இந்த கிர்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது வந்து குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாட்டிக் லைன்ஸ் இருக்கும், அதை ஆஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ராஜஸ்தானுக்கு வந்து ரத்தம் வந்து கொடுங்க, ரத்த கறி கொடுத்தீங்கன்னா நல்லா அவருக்கு இது இருக்கும்னு படித்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத்பூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுவும் ராஜஸ்தான் தான். ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியா வந்து ஊடால பாரத் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருந்துச்சு. ஸோ அது மாத்திரப்போ நிறைய பேருக்கு பாரத்னு பேர் மாறுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பாரத் அப்படின்னாலே அது ஒரு ராஜா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ராஜா தான் அந்த மாதிரி பாரத் அப்படிங்கிற பேரை வைப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கியோ லாடியோ கனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஷார்ட்கட் வந்து கனா அப்படின்னு வச்சுக்கோங்க. கனா பாட்டு வந்து கேட்குறாங்க, அதாவது கானா பாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கனா ஒரு சாங் மூவி இருக்குது, அந்த பாட்டோட ராஜா கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் பாட்டெலாம் கேட்க முடியாது, ஒரு ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரத்தம் போரில் இந்த ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஒன்று இறந்துருச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அது ஒரு ஃபிஷ்ஷு. ரத்தம் போர் அப்படின்னாலே அது ஒரு ஃபிஷ்ஷு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷிலேருந்து ஒரு ரத்தக்கறி எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மசாய் மாரா நேஷ்னல் பார்க், இது வந்து கென்யாவில் இருக்குது. இது வந்து ஞாபகம் சும்மா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாதம் நிற்காமல் கோழி மாதிரி வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி வந்து எப்படி ஸ்பீடாக காலையில் சொன்ன கொக்கரக்கோன்னு கூவும், கோழி கூவாது, சேவல் கூவும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கென்யா அப்படின்னா மாதம் நிற்காத அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எல்லோ ஸ்டோனுங்கிற USA. அதாவது இந்த இது ரிப்பீட்டட் கொஸ்டின். எல்லோ ஸ்டோன் பல டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மஞ்சக்கல் அப்படின்னாலே USA தான். ஸோ அதாவது மஞ்சக்கல் அப்படின்னாலே USA தான். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ ஞாபகம் வந்துடும். அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ வந்து கசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தோம், கசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அசாமில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அசாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 இது பார்த்துருப்போம், கசிரங்கா, திப்ரு, மனஸ். அது போக ஆரஞ்சுங்கிறதும் ஃப்ரூட்டா இல்லை வந்து கலராக பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தேரி, சண்டோலி, தாதோபா, சஞ்சய், கொய்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாட்ரா, அன்சி, பாண்டிப்பூர், நாகர்கோயில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபிரபா நேஷ்னல் பார்க். இந்த சந்திரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரானாலே உத்தரப்பிரதேஷ் தான். அதாவது வந்து உத்தரப்பிரதேசம், அதாவது ஒரு பிரதேசத்துக்குள்ளே சந்திராங்கிற ஒரு பொண்ணு வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திராவும் பிரபாவும் சேர்ந்து உத்தரமாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை உத்தரப்பிரதேசம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம் மட்டும் ஷார்ட்கட் ஏதாச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உத்தரமாக போகிறாங்க, உத்தரப்பிரதேசம் போகிறாங்க, ஒரு பிரதேசத்தை பார்க்க போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சிம்ப்ளிஃபால், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிம்ப்ளிஃபால் பயோஸ்பியர் வந்து 2009 வந்து இது பண்ணாங்க. இது வந்து ஒடிசாவில் இருக்குது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சிம்ப்ளிஃபாலாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மரைன் கோண்ட்வானா ஃபோசில் பார்க்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோசில் பார்க்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஃபோசில் பார்க்ஸ் வந்தாலே மோஸ்ட்லி வந்து சத்தீஸ்கரில் தான் இருக்கும். இது ஆப்ஷனை பார்த்தோன்னே அடிச்சிருங்க. இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு சட்டி எடுத்துட்டு வா, சட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டி கொண்டு வா, அதாவது சட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் சத்தீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டி கொண்டு வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கங்கா வந்து மத்திய பிரதேஷ் தான். அதான் நான் சொன்னேன், கண்ணில் வந்து MP40 வச்சு ஷூட் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி. அது டைகருக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அதே மாதிரி மத்திய பிரதேஷ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ஃபாரஸ்ட்டும் இருக்கும், டைகர் ரிசர்வ்ஸும் நிறையா இருக்கும், நேஷனல் பார்க்ஸும் அங்கே தான் நிறையா இருக்கும். இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்ட் ரிலேட்டாக ஒரு 4 கொஸ்டின் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ ஒருத்தர் காண்டா இருக்கார், அவர் யார் அப்படின்னா ராஜாஜி. ஸோ ராஜாஜியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பு பிளாஸ்ட்டில் அவர் இறந்துருப்பார். ஸோ அவர் வந்து இப்போ திரும்ப வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து ஒரு காண்டா வந்து யாரெல்லாம் அவரை கொண்டாரோ அவங்கள திருப்பி ஷூட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ அப்போ ராஜாஜி வந்து காண்டா இருக்கார், அவர் வந்து யாரெல்லாம் வந்து அவரை இது பண்ணாங்களோ அவங்களெலாம் வந்து ஷூட் பண்ணிடுவார்.
ஸோ இது வேலி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், வேலியே பயிரை மேய்ந்தாய் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேலியே வந்து பயிரை மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு காண்டாயிரும். ஏன்னா வந்து அந்த வேலையே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அது வந்து இது பண்ணிடுது. ஸோ அதனால் வந்து அது ஒரு காண்டாக இருக்குது. ஸோ இந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸும் ரிப்பீட்டட் கொஸ்டினும் பல டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் உத்தரகாண்ட் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எல்லாருக்குமே தெரியும். 1936 ஃபஸ்ட்டு வந்த ஒரு நேஷனல் பார்க்குன்னு கூட சொல்லலாம். அது வந்து உத்தரகாண்ட் டைகருக்கு ஒரு ஃபேமஸான ஒன்று. மோஸ்ட்லி டைகர் தான் நிறைய இடத்துல வரும். ஸோ அடுத்து நந்தா தேவி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நந்தா தேவி, இந்த தேவி அப்படின்னாலே காண்டா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நந்தா தேவி உத்தரகாண்டில் இருக்குது. இதில் வந்து எது ஃபேமஸ்னே கேட்டிருக்காங்க. ஹிமாலயன் மஸ்க் டியர் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்தரகாண்டில் ஃபேமஸான ஒன்று. ஸோ இதுக்குமே வந்து 1982 நந்தா தேவிங்கிறது 1982. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்றுங்கிற லடாக் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வருஷமே இந்த நந்தா தேவி, அதாவது தேவிங்கிற பொண்ணுக்கு 2 கண் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில வந்து அந்த தேவிங்கிற பொண்ணு வந்து செகண்ட் ரேங்க் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம். கசிரங்கா ஆல்ரெடி திரும்ப வரும்னு சொன்னேன். ஏன்னா அது முக்கியமான கொஸ்டின். ஏசியன் அதான் அசாமில் இருக்கும். ஸோ 100 ரைனர்ஸ்க்கு இதுக்கு வந்து ஆப்ரேஷன் ஃபால்கன் போட்டாங்க 2024. இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இந்த கசிரங்கா நேஷனல் பார்க்கில் என்ன நேஷனல் ஹைவே போகுதுன்னு கேட்பாங்க. NH37. அதுக்கப்புறம் இது 343 அதாவது வந்து 37 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தோனியோட நம்பர் அப்படிங்கிற மாதிரி முடியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 37 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் தான். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கசிரங்கா நேஷனல் பார்க் கூட டிஸ்ட்ரிக் அசாம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து நகோன் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து நகோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து அந்த டிஸ்ட்ரிக் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் ஆஃப் குச், அதாவது ரேன் ஆஃப் குச்சிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது குச்சினாலே நம்மளுக்கு குஜராத்னு வரும் தெரியும், கிர்னாலும் குஜராத்னு தெரியும். அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மரைன் கன்சர்வேஷன், அதாவது வந்து இந்த தண்ணி ரிலேட்டடாக இருக்கிற, அதாவது மரைன்னாலே உங்களுக்கு வந்து குஜராத்தில் தான் இருக்குது. அந்த குஜராத் வந்து இந்த மரைன் கன்சர்வேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண கல்ஃப் ஆஃப் குச்சின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 51 டைகர் ரிசர்ச் இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டாச்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீர். இதில் வந்து ஹங்குல் அப்படிங்கிற ஒரு டீர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பனி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களோட டச் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ டாச்சிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனால் டச் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால் டச் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அங்கே வந்து உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறப்போ ஃபோனுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு கொண்டு போவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகாலயா. ஸோ மேகாலயாவில் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து நிறையா பெய்யும். ஸோ மழை வந்து நிறையா விழுந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து யாரை பார்க்கறனாலும் டிலே ஆகும். ஸோ இங்கே பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த பால் அப்படிங்கிறவரை போய் பார்க்க போனோம். ஆனால் மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் அவரை பார்க்குறக்கு டிலே ஆகுது. ஸோ அதான் இங்கே ஷார்ட்கட்டு. மேகாலயா அப்படின்னாலே மேகமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பால் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. பாலை பார்க்குறோம், ஆனால் கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ அந்த இர்ஃபான் ஒரு வீடியோவில் பறந்தே ஆகுறோங்கிற மாதிரி பாலை பார்க்குறோம், கண்டிப்பாக பார்த்தே ஆகிறோம், பால் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகம் எப்போ மழை தீர்க்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணினாலும் அந்த பாலை பார்க்குறோம். அடுத்து வந்து பாக்கல். இது ப்ரீவியஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். பாக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஹால் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹால் அப்படின்னா எக்ஸாம் ஹாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம்னா கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டிஸோட எக்ஸாம்ஸ் எழுத போவோம். ஆனால் இந்த ஹால் பார்த்திங்க அப்படின்னா வாரங்கள் கிட்ட வந்து வச்சுருக்காங்க. வாரங்கள் கிட்ட வச்சாலே நம்மளால் எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுத முடியாது. ஸோ அதனால் வந்து பார்க்கலை கரெக்டாக வந்து உங்களால் பார்த்து எழுத முடியல எக்ஸாம்ஸை. அதான் அந்த ஹால் அப்படிங்கிற ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாரங்கள் எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. சம்டைம்ஸ் வாரங்கள்னு கொடுக்காம தெலுங்கானான்னு கொடுக்கலாம். ஸோ அதனால் ஹால் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த SSC எக்ஸாம்ஸோட இது எல்லாமே தெலுங்கானாவில் தான் போட்டாங்க. ஸோ அதை கூட ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால் வந்து தெலுங்கானாவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாகல் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இது வந்து எந்த டைனசிட்டி அப்போ கேட்டாங்கன்னா கக்கத்திய டைனசிட்டியோட கேட்டாங்க. அது 1213 வச்சுக்கோங்க. இந்த கக்கத்திய டைனசிட்டி எல்லாமே இந்த 1213 காலத்தில் தான் வரும். ஸோ இந்த பகால் லேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லேக்கே இருக்குது. இந்த லேக் வந்து மேன்மேட் லேக் தான். ஸோ இது ஒரு நேச்சுரல் லேக் கிடையாது, மேனாக க்ரியேட் பண்ண ஒரு லேக் தான். தெலுங்கானாவில் இருக்குது. வாரங்கல், பாகல். இது பாலை பார்த்தே ஆகிறோம் அப்படின்னா மேகாலயா. டச் வந்து ஒர்க் ஆகும் ஜம்மு காஷ்மீரில். மரைன் கன்சர்வேஷன் வந்து கல்ஃப் ஆஃப் குச்சி, ரன் ஆஃப் குச்சி. ஸோ கசிரங்கா நேஷனல் பார்க்கு, ஜிம் கார்பெட்டு, அதுபோக ராஜாஜி வந்து உத்தரகாண்டாக இருப்பார், கங்கா. ஸோ மரைன் கோண்டுவானா, ஸோ சத்தீஸ்கர். மரைன் கோண்டுவானான்னு அர்த்தம் சத்தீஸ்கர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மரைன் கொண்டுவானா அப்படின்னா அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க, சட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சந்திரபிரபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உத்தரப்பிரதேஷ் போகுது.
சிம்லிபால்ங்கிறது ஒடிஷா. 2009 தான் இது ஒரு ஃபேமஸ். இந்த வருஷத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு டெஃபனிஷன் மாதிரி இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்டுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் டு எக்கோசிஸ்டம் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டடும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் ஒரு நேஷனல் பார்க் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களால் அனிமல்ஸை பார்க்க முடியும். ஸோ அங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும், அதாவது உள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க, ஆனால் காமனாக வந்து உங்களால் வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, அன்ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணியிருக்காங்க, நீ போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ இது நேஷ்னல் பார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்வ் பார்க் வந்து சாத்புரா நேஷனல் பார்க். ஆல்ரெடி படித்தோம். சாத்புரா நேஷனல் பார்க் வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் ஹேபிடேட் வச்சுருக்காங்கன்னா அது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா நேச்சுரல் ஹேபிடேட், அதாவது வந்து ஒரு ஹேபிடேட்னா ஒரு பழக்க வழக்கம் மாதிரி, அது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தான். ஆனால் அன்ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருக்காங்க. அது எக்கோ சிஸ்டம்னு வந்துட்டாலே அது வந்து நேச்சுரல், அதாவது வந்து இங்கே எக்கோ அப்படின்னாலே நம்மளுக்கு நேச்சுரல் ரிலேட்டடாக வராது, அதனால் நேஷனல் பார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நேஷனல் ஹேபிடேட்னு சொல்லியிருப்பாங்க. நேச்சுரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸை ஃபுல்லாக வந்து ஒரு என்க்ளோசர் கன்சர்வேஷன் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்க்ளோசர் அப்படின்னா ஒரு கேட்டில் ஒரு கூண்டில் போட்டு வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ஜூ. ஸோ அடுத்து வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ் டு கன்சர்வ் பயோடைவர்சிட்டின்னு வந்தாலே அங்கே பயோஸ்பியர் ரிசர்வ் தான். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே பேர் சஸ்டைனபிள்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து டெஃபனிஷனாக கேட்பாங்க. அதே எக்கோ சிஸ்டம்னா நேஷனல் பார்க்கு. ஸோ நேச்சுரல் ஹேபிடேட்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இது ரெண்டுமே கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க். ஸோ மகாத்மா காந்தி, அதாவது சஞ்சய் காந்தின்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னு படித்தோம். இங்கே மகாத்மா காந்தியே வந்துட்டார். மகாத்மா காந்தி வந்து நம்ம ஆல்ரெடி ரூபா நோட்டில் பார்த்துருப்போம், நேரில் வந்து முன்னாடி பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம இருக்கிறப்ப அவர் இல்லை இப்போ. ஸோ அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா இப்போ அவர் தேடுறப்போ வந்து அவர் ஒரு மனுஷன் தானே. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு இஸ்லாமில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மகாத்மா காந்தியை தேடி பார்க்குறோம், அப்புறம் ரூபா நோட்டில் தான் பார்க்குறோம். நேரில் போய் பார்க்கணும்னா நீங்கள் அந்தமான் அண்ட் நிக்கோபார் போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் தான். ஸோ அப்போ அவர் ஒரு மேன் தான், அவர் எங்கேயாச்சும் இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சுந்தர்பன் நேஷ்னல் பார்க். அது வந்து நம்மளுக்கு தெரியும், இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குன்னு. இது என்ன ஃபேமஸ்னால் ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ராயல் பெங்கால் டைகர்ஸ், சார் டைகர்ஸ்க்கு ஃபேமஸான ஒன்று தான் இது. ஸோ இந்த ஏசியட்டிக் லைன்ஸ்க்கு வந்து குஜராத் கிர் அப்படிங்கிற நேஷனல் பார்க்கு. ஸோ இங்கே 1987. ஸோ இந்த சுந்தர்பன் நேஷனல் பார்க் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேட்கலாம். ஏன்னா சுந்தர்பன்ஸ்னால் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ வந்து ராயல் பெங்கால் டைகர்ஸ் தான் எல்லாருமே சொல்லிடுவாங்க. அது யாரை கேட்டாங்கன்னா தெரியாது. அது 1987. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ 9க்கு அப்புறம் 8க்கு அப்புறம் 7, அதாவது 987. 987ங்கிறது ரிப்பீட்டாக போட்டு வச்சுருக்காங்க, அதை திருப்பி போட்டிருக்காங்க. ஏன்னா சுந்தர்பன்ஸுங்கிற எல்லாருக்குமே தெரியும், அப்போ வருஷத்தை திருப்பி போடுறது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பன் நேஷனல் பார்க் வந்து இந்தியாவில் இருக்குது, அது வெஸ்ட் பெங்கால். சுந்தர்பன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. சுந்தர்பன் நேஷனல் பார்க் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அது பங்களாதேஷில் இருக்குது. இது கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின், கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து டீஹிங் பட்காய் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி நம்ம அசாமுக்கு நிறையா படிச்சிருப்போம். மனசில் இது பண்ணணும், ஆரஞ்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து பட்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா இந்த கிங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கிங்கு வந்து கே வரணும், அதாவது வந்து கே போட்டிருக்கணும், ஆனால் இங்கே ஹச் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கே போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நான் வந்து அதை மாற்றணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹங்குல் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஹங்குல்ங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர், அதாவது வந்து டாச்சிகம் அப்படிங்கிற இடத்துல அது ஒரு ஃபேமஸான இது. ஸோ இந்த ஹங்குல் டீரை ஒரு சில இடத்துல பார்த்துருப்பாங்க, அது வந்து பின்னாடி பார்ப்போம் அது எங்கன்னு சொல்லிட்டு மணிப்பூர்னு வரும். ஸோ இந்த ஹங்குல்ங்கிறது ஒரு காஷ்மீர் டீரு. ஸோ காஷ்மீர்னாலே நம்ம தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான், ஆனால் நமக்கு டாச்சிகம்ங்கிற உடனே ஞாபகம் வருது. அதான் ஜம்மு காஷ்மீர்னா டச் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து முதுமலை நேஷனல் பார்க் தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வால்மீகி, அதாவது வந்து வால்மீகிங்கிறவர் வடமொழியில் ஒரு இது எழுதியிருப்பார், ராமாயணத்தை எழுதியிருப்பார். ஸோ அது வந்து பீகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பீகாருக்கு நம்ம ஒன்று பார்த்தோம், அதாவது கேங்கட்டிக் டால்ஃபின் அப்படின்னு சொல்லி. விக்ரம் வந்து பீகார் பார்க்குறதுக்கு வண்டியில் போகிறாரா காரில் போகிறாருன்னு வச்சோம். இங்கே வால்மீகியும் காரில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வால்மீகி வந்து வடமொழியில் வந்து இது எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து காரில் ஏற்றிட்டு போய் அவரே வந்து ஒரு ராமாயணம் மாதிரி ஒரு இது எழுத சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் விக்ரம்ஷிலா அப்படிங்கிறது. விக்ரம்ஷிலாவும் வால்மீகியும் மேபி விவின்னு வர்றதுனால கூட பீகாராக இருக்கலாம். ஸோ இது ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே.
மஞ்சூரியா crocodile வைல்ட் லைஃப் சாங்சுரி. மஞ்சூரியா அதாவது மஞ்சூரி போட்டுருவேன், அதாவது crocodile மஞ்சூரி கறி அது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானா. ஆல்ரெடி தெலுங்கானால நம்ம பார்த்தோம். தெலுங்கானால வாரங்களில் ஹால் எக்ஸாம் ஹால் அதாவது பட்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அந்த ஹால் முடிஞ்சால் தெலுங்கானா பார்த்தோம். இங்கே சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி crocodile மஞ்சூரியன் போடுறாங்க தெலுங்கானால, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே மஞ்சூரியன் அதாவது crocodile கறி வந்து மஞ்சூரியன் போடுறாங்க. ஸோ முன்னாடி சைனாவில் தான் அந்த crocodile ஸ்னேக் இதெல்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ தெலுங்கானா நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இது வெரி இம்பார்ட்டன்ட், சால் டப்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பால் டப்பான்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. சால் டப்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. சால் அப்படின்னாலே அதாவது ஜல் அப்படின்னாலே தண்ணின்னு அர்த்தம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன் இது வரும். சுந்தர்பன்னாலே கோஸ்டல் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ சால் டப்ரா அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜால்ரா அடிக்கிற வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் மட்டுமே. ஸோ அடுத்து வந்து இந்த பாக்கல் ஆல்ரெடி பார்த்தோம். பாகல் அப்படின்னா ஹாலு வந்து தெலுங்கானாவில் போட்டிருக்காங்க, வாரங்களில் போட்டிருப்பாங்கன்னு. இந்த பாகல்ங்கிறது மேன்மேடு லேக் தான். ஸோ அடுத்து வந்து பாலை பார்க்குறோம், ஆல்ரெடி நம்ம படித்தோம். பாலை பார்க்க போகிறோம்னா மேகாலயா எவ்வளோ மழை பெஞ்சாலும் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இது மஞ்சூரியா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். crocodileக்கு வந்து தெலுங்கானாவில் போட்டிருக்காங்க, போய் அந்த கறியை வந்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. சைலண்ட்டாக இருப்பாங்க கேரளாவில், ஆனால் ஹையஸ்ட் ரேஷியோவில் இருப்பாங்கன்னு பார்த்தோம். நாகர்கோயிலுங்கிறது கர்நாடகா, ஆல்ரெடி படித்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெற்றவாளி. இந்த நெற்றவாளிங்கிறதுக்கு வாளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாளி அப்படின்னா இப்போ வந்து கொய்யாப்பழம் வந்து மரத்தில் வந்து இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்து கிடக்கு ஒரு சிலது. அதை வந்து வாளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கோவா அப்படிங்கிறது ஒரு குட்டியான ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை வாளிக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா நெற்றவாளி அப்படிங்கிறது வந்து நேந்திரங்காய்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேந்திரங்காய்னா ஒரு வாழைப்பழம். ஸோ அந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேந்திரங்காய்ங்கிறது வாழைப்பழம், இங்கிட்டு கோவாங்கிறது கொய்யாப்பழம். ஸோ ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. நேந்திரங்காய்ங்கிறது வாழைப்பழம், கொய்யாப்பழங்கிறது கோவா. ஸோ அதனால் வந்து அது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பகவான் மகாவீர் பெஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு அர்த்தம். பகவானே அதாவது வந்து இது வந்து ரொம்ப குட்டியான ஸ்டேட்டாக இருக்குது, பகவானே ஒரு பெரிய ஸ்டேட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்து வளர்ச்சி அடையணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பகவானே கோவாவை வந்து பெரிய சிட்டியாக மாற்றுங்க, பெரிய ஸ்டேட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. நேத்திரங்காய்ங்கிறது கோவா அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மேரி அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. இது வந்து அசாமு. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட தான் எப்பயுமே வந்து ஒரு முயற்சி இருக்கணும், நம்ம தான் வந்து எப்பயுமே வந்து படிச்சுட்டே இருக்கணும். நம்ம 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 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே ஆசையாக படித்தீங்கன்னா உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்ம ஏரி அதாவது நம்ம அப்படின்னு வந்தாலே அது அசாம் தான். ஆசையாக படிங்க. ஆரஞ்சாக இருந்தாலும் அது வந்து அசாம் தான். ஸோ மனசாக இருந்தாலும் அசாம் தான். டிப்ருவாக இருந்தாலும் அது அசாம் தான். ஸோ இது மாதிரி நிறையா வந்து ஷார்ட்கட் போட்டு படிச்சுட்டே இருங்க. இங்கே வந்து அசாமில் ஒன்கான ரைனோசரஸ் தான் இருக்கும், கசிரங்கா நேஷ்னல் பார்க்கு. ஸோ ஆப்ரேஷன் ஃபால்கோன் போட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டோட்டல் ரைனோசரஸ் இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நான் இப்போ பார்த்த வரைக்கும் 23, 26, 13. இது ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள் தான், 26, 13. அதாவது ஒரே ஒரு ஒன் ஹார்ன் ரைனோசர் தான், ஒற்றை கொம்பு ரைனோசரஸ் தான். அதனால் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 26, 13. 26ல் பாதி பார்த்திங்க அப்படின்னா 13. ஸோ அதனால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதே சுந்தர்பன்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 987 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அசாமில் இன்னும் நிறையா சிலது இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா பொபிட்டோவா அதாவது பொபிட்டோவா பெஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்புனா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வாயில் ஒரு முட்டையை போட்டு டப்பு டப்புன்னு வெடிக்கும், அதுவும் வந்து பாப் பண்ணுறதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாப் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா ஆசையாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் அந்த முட்டையை போட்டோன்னே பாப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சோன்னே அது ஒரு ஆசையாக பார்ப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி முட்டையை அதாவது அந்த சாக்லேட் வாயில் போடுறப்ப டப்பு டப்புன்னு வெடிச்சுன்னா அது ஒரு ஆசையாக இருக்குது பாப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எந்த ரிவரில் இருக்குன்னா பிரம்மபுத்திரா ரிவர் கிட்ட வந்து அசாம் போகிறோம். நீங்கள் அந்த ரிவர் பார்க்குறப்போ நம்ம முடிஞ்சால் அதே டீச் பண்ணுவோம், அது பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அப்படிங்கிறப்ப அசாம் வந்து பிரம்மபுத்திரா ரிவர் கிட்ட இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சுந்தர்பன்ஸ் வந்து கங்கா பிரம்மபுத்திரா வரும். ஸோ அதுதான் வந்து இருக்கிற பெரிய டெல்டா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், வேலியை பயிரை மேய்ந்தா போல், அப்போ காண்டாயிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கியோ, சரியா, நீங்கள் வந்து கியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை கானாவே நான் வச்சுக்கோங்க. கானாவில் ராஜஸ்தான் தான். ராஜா வந்து கானா பாட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜாஜி அப்படிங்கிறவர் அவர் உத்தர காண்டா இருக்கார், ஏன்னா அவரை கொன்னவங்கள அவர் வந்து பழி வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அரபிந்த், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரபிந்த் டு வைல்ட் லைஃப் அனிமல் பார்க் அப்படின்னு இருக்குது, இது கேரளா. ஸோ இங்கே வந்து அரப் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை அரபி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அரபி அப்படின்னா அரபின் கூத்துக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதான் அரபிக் டான்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த அரபிக் டான்ஸ் வந்து கேரளாவில் இருக்க எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அரபிக்னாலே பக்கத்தில் இருக்க தான் அந்த இல்லாட்டி அரபியன் சி கூட ஞாபகம் வச்சு கேரளா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேன்னு மெசேஜ் போட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து என்சிஆர் ஏரியாவுக்கு எல்லோரும் போகணும். ஸோ ஓகே அப்படின்னா என்சிஆர் ஏரியாவுக்கு போகணும். இங்கேயுமே வந்து ஒரு ஹெச்எல்லே இருக்கும். நீங்கள் வந்து ஹைச்ஏஎல்னா தான் ஹால் ஞாபகம் வச்சுக்கணும், தெலுங்கானா அப்படின்னு. இங்கே ஓகேன்னு மட்டும் தான் வைக்கணும், என்சிஆர் ஏரியா. ஸோ அடுத்து இது ரொம்ப முக்கியம், லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நாகார்ஜுனா சாகர். இது ஆந்திர பிரதேசில் இருக்குது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கனாலே அது நாகார்ஜுனா ஆந்திர பிரதேஷ் தான். நீங்கள் வந்து இங்கே மத்திய பிரதேசம் போட்டக்கூடாது. லார்ஜஸ்ட் ரிசர்வ் டைகர் ரிசர்வ் வந்து ஆந்திர பிரதேசில் தான் இருக்குது. ஆந்திர பிரதேசில் இருக்குது டைகர் ரிசர்வ். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து செயில் நேஷ்னல் பார்க். அதாவது வந்து செயில்னால் ஒன்றும் இல்லை, செயினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னா உங்களுக்கு ஹெச்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்பி அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கேம் விளாண்டிங்கன்னா ஹெச்பிங்கிறது பவர்னு சொல்லுவாங்க, லைஃப்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹெச்பி அப்படிங்கிற ஒரு கேஸோட கம்பெனி, அந்த ஹெச்பி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹெச்பிங்கிறத கேஸ் ஞாபகம் வச்சுக்கோம், அப்படின்னா நிறைய பேர் புரியும். ஸோ அதனால் அந்த ஹெச்பி அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ செயில் அப்படின்னா நம்ம வந்து கேஸ் சிலிண்டர்லாம் செயின் போட்டு கட்டி வைக்கணும், இல்லைனா கேஸ் லீக் ஆகிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ செயின் போட்டு கட்டி வைக்கணும்னா அது ஹெச்பி தான். கண்டிப்பாக வந்து ஹெச்பி தேவை. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு நம்ம செயின் போட்டு கட்டி வைக்கும். ரெண்டாவது ஆல்ரெடி நம்ம சொன்னேன் கோல்டு டெசர்ட், அதாவது வந்து ஸ்பிட்டி கோல்டு டெசர்ட் இந்த டைம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவது வந்து கிரேட் ஹிமாலயன் வந்துட்டாலே அது வந்து கண்டிப்பாக அது பக்கத்தில் இருக்கிற ஒன்று தான் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு புரியலனாலும் ஹிமாலயன்கிற ஹெச்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின் போடுறோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான். அசோலா பாட்டி. ஸோ அசோலா அப்படிங்கிறது சோலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலோவாக நீங்கள் வந்து டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக பொல்யூட்டன் நிறைய ஏற்படும். ஸோ மாஸ்க் எடுத்து போங்க. ஸோ சோலோவாக போகிறீங்கன்னா டெல்லிக்கு போகிறப்ப மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க. ஸோ மாஸ்க்குங்கிற சும்மா ஒரு சிம்பிளுக்காக, ஆனால் நீங்கள் அசோலாங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 5 இது முக்கியமான ஒன்று உத்தரகாண்ட்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அது இது ஃபுல்லாக கேட்ட கொஷின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, கேதார்நாத் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல கேதார் ஜாதவ் வந்து ஒழுங்கு அடிக்கலன்னு சொல்லி எல்லாம் காண்டா இருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலுக்கு அவரும் காண்டா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கேதார்நாத் அப்படின்னா காண்டா இருக்காரு. ஆல்ரெடி ராஜாஜி வந்து இது பண்ண பாம்பிளாஸ் பண்ணதுக்கு அவர் வந்து காண்டா இருக்காரு. ஜிம்மில் கார்பெட் விரிக்கலன்னு சொல்லி கோவமாக இருக்காங்க நிறைய பேர், காண்டா அதுக்கும் இருக்காங்க. ஸோ நந்தா தேவிங்கிறவங்க 1982 ரங்க அந்த தேவிங்கிற பொண்ணு ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வேலையை பயிர மேய்ஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். ஸோ அடுத்து கங்கோத்ரி நேஷ்னல் பார்க். இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ட்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கங்கோத்ரி, அப்போ கங்கா 3 தடவை வந்தால் உத்தரகாண்ட் ஆயிரும். அதாவது வந்து சந்திரமுகி படத்தில் வந்து கங்கா வரப்போ வந்து கொஞ்சம் டெரர் ஆவாங்க, எல்லோரும் வந்து அதை பயப்படுவாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் காண்டம் ஆவாங்க, அந்த பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இந்த கங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 3 தடவை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறா அப்படின்னா அப்போ வந்து உத்தரகாண்ட் ஆயிடுவாங்க. ஒரு தடவை ரிவெஞ்ச் எடுத்தா ஓகே, 3 தடவைனா கண்டிப்பாக எல்லோரும் கோவம் வந்துடும். அதனால் உத்தரகாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அபோகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ அபோகரும் இந்த பீர்பந்தர்சனும் பேட்சனும் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா பஞ்சாப்லேருந்து ஒரு கொஷின் கூட அவ்வளோவா கேட்கல. பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்கனால ட்விஸ்ட்டு கேட்கலாம். ஸோ வந்து ஏபி, நீங்கள் ஏபின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபின்னு ஆரம்பிக்கி அப்படின்னாலே பஞ்சாப்பாக தான் இருக்கும். பஞ்சாப்னாலே ஏபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சன் அப்படின்னு வருது. ஸோ பேட்சன், அதாவது வந்து ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னாலும் பஞ்சாப் தான். பஞ்சாபில் வந்து ஜாலியன்வாலாபாத் படுகொலை வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால் அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பேட்சன்னாக மாற்றிட்டாங்க. யார் மாற்றினா பிரிட்டிஷ் மாற்றிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேட்சன் ஏபி டிவிலியர்ஸ் பஞ்சாப் வராரு. அங்கே வீட்டில் அதாவது கோதுமை மாவு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் காந்தி ஆல்ரெடி பார்த்தோம். சஞ்சய் வந்து மகாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்கர் ஆர் வைல்ட் ஆஸ் சாங்சுரி. ஆல்ரெடி இந்த வைல்ட் ஆஸ் சாங்சுரினா ஆல்ரெடி தெரியும், நம்ம எல்லாருமே ஆஸ்ன்னு போட்டாலே கண்டிப்பாக அது குஜராத்துங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே குத்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா குட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். குட் ஹைச்சூட்டி ஹுட்டு. ஸோ அப்போ ஹுட்டுன்னா குஜராத்து, ஹுட் அப்படிங்கிறப்போ குஜராத்து நல்லா ஹுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேன்ஸ்டா வேன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன், அதாவது குஜராத்துக்கு வேனில் போகணும். அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி டெல்லிக்கு வந்து பார்த்தோம், டெல்லி வந்து இது பண்ணி வச்சுருந்தோம், மாஸ்க் போட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து அதாவது சோலோவாக டெல்லிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு போட்டால் என்சிஆருக்கு போகணும் அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வேன், அதாவது வந்து குஜராத்தில் மோடி இருப்பார், நரேந்திர மோடி, அவரை வந்து பார்க்குறதுக்கு நம்ம வேனில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான். கிர்ன்னு வந்தாலே அது குஜராத் தான். இதெல்லாம் பல டைம்ஸ் கேட்டுக்கனால நல்லா பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி நம்மை என்பி, அதான் நான் சொல்லேன் நம்ம தான் ஃபஸ்ட்டு நல்லா படித்து இது பண்ணணும். அது அஸ்ஸாம் ஆசியா வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது ரொம்ப முக்கியம். நேஷ்னல் சுவாலஜிக்கல் பார்க். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்டோன்னே டக்குன்னு சொல்லணும் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே டெல்லியில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. அந்த சர்வே ஆஃப்னு வந்து அது கொல்கத்தா. நார்மலாக பார்க் இருக்குன்னா அது டெல்லியில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டர் கனிக்கா. சரியா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கனி அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. கனிங்கிற ஒரு பையன் ஓடி எடுத்து போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கனிங்கிற ஒரு பையன் ஓடிக்கு போயிட்டான். அது ஓடினா என்ன அர்த்தம்னா நம்ம ஏதாச்சும் ஓடி எடுப்போம், அந்த மாதிரி ஓடினா வச்சுக்கோங்க. பீட்டர் கனிக்கா அப்படிங்கிறது கனிங்கிற ஒரு பையன் ஓடி எடுத்து போயிட்டான். ஸோ அது எதுக்கு ஓடி எடுத்து போனான்னு கேட்டால் டர்டர் அப்படின்னு வந்துச்சு, அதனால் போயிட்டேன் அப்படிங்க. அது ஷார்ட்கட்டுக்காக டர்டர், அதாவது வந்து கனி வந்து எதுக்காக போயிட்டான் அப்படின்னா டர்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, அதனால் வந்து ஓடி எடுத்து போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தன் கண்ணன். இங்கே கண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணன் அப்படின்னாலே ராதா கண்ணன், அந்த கண்ணன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணன் அப்படிங்கிறப்போ ஓடி எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கண்ணனுங்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒருத்தரை கொல்றதுக்காக ஓடி எடுத்து போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அந்த கதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணன்னா ஓடி எடுத்து போயிருப்பார். சுவாலஜிக்கல் பார்க் வந்து டெல்லியில் தான் இருக்குது. பீட்டர் கனிக்கா, அதை வந்து கனிங்கிற ஒரு பையன் ஓடி எடுத்து டர்டருக்காக போயிட்டான். ஸோ கண்ணனுங்கிற இது வந்து ஓடி எடுத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்ரெடி இது படித்தோம். ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரி ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து டிப்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ரி அப்படின்னா ஒடிசா. அதாவது ஒருத்தன் டிப்ரியாக இருந்தானா அவன் எப்பயுமே ஓடி எடுத்து போயிட்டே இருப்பான். டிப்ரியாக இருந்தால் ஓடி எடுத்து போயிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரூன் ஒன்று பார்த்துருப்போம். ப்ரூன் வந்து பார்த்தா அது அசாமு, ஏன்னா ஆசையாக ப்ரூ குடிக்கணும் வந்திருக்கான், ப்ரூ காஃபி குடிக்கணும்னு. வந்து ப்ரீ அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ஒடிசா. ஸோ அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒடிசாவுக்கு ப்ரீ வருது, ப்ரூ வந்து அசாமுக்கு வரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் நெத்திரவாளிங்கிறது நேத்திரங்காய் சிப்ஸு, அதாவது பழம். இதுவும் அப்போ கொய்யா பழமாக தான் இருக்கும். காது கொய்யன்னு இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா. மகாங்கிற ஒரு பொண்ணுக்கு எப்பயுமே காது கொய்யன்னு இருக்கும். அந்த பொண்ணு டப்பா வாட்டிகிட்டு இருப்பா, அதனால் கொய்யன்னு இருக்கும். ஸோ அதான் ஊடால பார்க்குறப்ப இந்த கொய்னாங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் படித்தேன் மகாராஷ்டிரா, அதை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ டிப்ரியாக இருக்கான் ஒடிசா, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்ளௌடட் லியோபேட் நேஷ்னல் பார்க். மோஸ்ட்லி இந்த லியோபேட் சான்ச்சுரிஸ்லாம் கம்மியாக தான் வரும், லடாக் இந்த மாதிரி இருக்க ஏரியா தான். ஸோ திரிபுரா அப்படின்னு வச்சுக்கோங்க. க்ளவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். அதே மாதிரி 3 வேளை எப்பயுமே வந்து மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. மேகமூட்டமாக இருந்தாலே திரிபுரா. 3னாலே 3ன்னு அர்த்தம். ஸோ 3 அப்படிங்கிற படம் க்ளவுட், அதாவது வந்து மழை காலத்தில் வந்து க்ளவுடாக இருக்கும். ஸோ மேகாலயா ஞாபகம் வைக்கிறீங்க, க்ளவுடாக இருக்கும். அந்த க்ளவுடு டைமில் 3 படத்தை போடுறாங்க. தனுஷ் நடித்த 3 படம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிபுரா அப்படின்னா க்ளவுடட் லியோபேட். இது ஒரு 2 தடவை கேட்டதான்னு நினைக்கிறேன், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஹிமாலயன் நேஷ்னல் பார்க். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹிமாலயன்னாலே கண்டிப்பாக ஹச்பி அப்படின்னு சொன்னேன். அந்த ஹச்பிங்கிறது தான் செயல் போட்டு கிட்டிக்கிறது ஹச்பி தான். ஹச்பினாலே ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அடுத்து இதில் தான் ஒரு கோல்டு டெசர்ட் இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பீட்டர் கனிக்கு இப்போ தான் பார்த்தோம். கனிங்கிற ஒரு பையன் டர்டருக்காக ஓடி எடுத்து போகிறான். ஸோ ஈஸியான ஒன்று தான். அதேமாதிரி டிப்ரியாக இருக்கான் ஒடிசா தான். டிப்ரியாக இருந்தாலும் ஒடிசா இருந்தாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சிம்பிளிபால் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது வந்து சிம்பிளிபாலுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டு சிம்பிள் தான். அதாவது வந்து ஓடி எடுத்து சிம்பிளாக ஒருத்தன் இருக்கான். அதாவது ஒருத்தர் லீவ் எடுக்கிறான் அப்படின்னா, ஓடி போட்டு போகிறான் அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இந்த பையன் வந்து எதுக்கு போகிறான் அப்படின்னா சிம்பிளாக லீவ் போட்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெசர்ட் நேஷ்னல் பார்க் ரொம்ப முக்கியம். டெசர்ட் வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது, ஈஸியாக போட்டோன்னா. கோல்டு டெசர்ட் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கும். கோல்டு டெசர்ட் அப்படிங்கிறது தான் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த டைம் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து கொஸ்டின் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து உத்தரகாண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 2 நேஷ்னல் பார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. உத்தரகாண்டில் 6 நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. மத்திய பிரதேசில் 11 நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மத்திய பிரதேஷ் சென்ட்ரலில் இருக்குது, நாமத்தை போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து 11 தான் இருக்கும், 111 கொடுக்க மாட்டாங்க. நாம ஒன்று ஞாபகம் சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ உத்தரகாண்டு காண்டா இருக்கான். நான் ஆல்ரெடி உத்தரகாண்டுக்கு வந்து கேதார் ஜாதவ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், கேதார்நாத்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா காண்டா வந்து 6 போடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான், இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சூரியா குரோக்கைட், இது மஞ்சூரியன் கறி வந்து தெலுங்கானாவில் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் தெலுங்கானா போனீங்கன்னா மஞ்சூரியா கறி டேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது குரோக்கோடைல் இது வந்து போடுறாங்க. ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கிடையாது, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுல்தான்பூர், அதாவது வந்து இப்போ ஊடால பார்த்தீங்க அப்படின்னா சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த சுல்தான்ங்கிற பாட்டுக்கு வந்து ஹரிங்கிற ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ சுல்தான்கிற பாட்டுக்கு வந்து ஹரிங்கிற ஒரு பையன் டான்ஸ் ஆடுறான். ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட் பார்க்குறப்போ சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக நாங்கள் வரும். ஹரிங்கிற பையன் வந்து சுல்தான்கிற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். அதாவது சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட ஃபேமஸ் ஆச்சு, அந்த சுல்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரியார் ஆல்ரெடி பார்த்தோம், கேரளா தான். சுந்தர்பன் வந்து ராயல் பெங்கால் டைகர் தான். ஸோ அதே மாதிரி வந்து மத்திய பிரதேஷ் வந்து
அதாவது மத்திய பிரதேசலாம் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் பார்க் அதிகமாக இருக்கும், அதான் 11 பார்த்தோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டும் அங்கே தான் அதிகமாக இருக்கும். என்ஜிடி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல், இது ஆல்ரெடி படித்தோம் 2010 சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அடுத்து வந்து ப்ரிகாஷனரி பிரின்சிபல், அதான் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலாக ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. அது எதுக்காக போட்டாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்காக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த நார்த் ஈஸ்ட்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிகாஷனரி பிரின்சிபலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நார்த் ஈஸ்ட்காக வந்து போட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கிடையாது, நார்த் ஈஸ்ட். ஸோ நம்ம சவுத் சைடு இருக்கும், நார்த் ஈஸ்ட்னே வச்சுக்கோங்க. அடுத்து ஃபாரஸ்ட் பிளான்டிங் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கம்மியாக வந்து CO2 வந்து இதாகிறது வந்து ரெடியூஸ் ஆகிற இது வந்து அட்மாஸ்பியரில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் பிளான்டிங்கில் உங்களுக்கு CO2 ரெடியூஸ் பண்ணுற அட்மாஸ்பியரில் அவங்க இது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கார்பன் சிங்க்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் ட்ரீஸ். கார்பன் சிங்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் பிளான்டிங்கில் ஒரு CO2 அக்குமுலேஷனில் ரெடியூஸ் பண்ணுறதுல கார்பன் சிங்க்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் சிங்க்ஸ் தான் CO2 ரெடியூசிங் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏதர் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், இது வந்து ரீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரலாகவும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக, நான் ஆல்ரெடி ரீஃபாரஸ்டேஷன் என்ன சொன்னேன், ஒரு ஃபாரஸ்ட் அழிஞ்சிருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து திரும்ப வந்து பிளான்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது வந்து சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மழை பெஞ்சிலேருந்து அதுவே வந்து செடியெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் நம்ம வந்து ஊனி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரீஃபாரஸ்டேஷன். அடுத்து WCED. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த Wன்னு வந்தாலே அது வேர்ல்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே அதே மாதிரி ஈன்னு வந்தாலே என்விரான்மெண்ட்டு நமக்கு தெரியும். ஸோ டெவலப்மெண்ட் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். இருந்தாலும் கரெக்டாக வந்து நீங்கள் போடணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கமிஷனுங்கிறது மோஸ்ட்லி வந்து ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிடலாம். வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்விரான்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட். ஸோ அடுத்து என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ சஸ்டைனபிலிட்டினாலே கண்டிப்பாக தன்னிச்சையாக வந்து டெவலப் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு 4 ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷனில் கிடையாதுங்கிறது இந்த இதுதான், அதனால தான் தப்பு போட்டிருக்கேன். இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், கண்டிப்பாக என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் முக்கியம். கன்சர்வேஷனாலே நம்ம வந்து அதை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சஸ்டைனபிள்னாலே அது தன்னிச்சையாக வளரணும், கண்டிப்பாக அது இருக்கும். டெவலப்மெண்ட் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆனால் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கும் இங்கே சம்மந்தமே கிடையாது. இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். என்விரான்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், சஸ்டைனபிள் கண்டிப்பாக இருக்கும், டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் கிடையாது. சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து அது வளர்றது தான் முக்கியம், அதுக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் முக்கியமே கிடையாது. ஸோ அடுத்து டீஃபாரஸ்டேஷனோட மேஜர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இருக்கனால தான் வந்து இந்த டீஃபாரஸ்டேஷன் நடக்கு. இந்த டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறனால நம்ம மழை பார்த்திங்க அப்படின்னா வரமாட்டேங்கி, ரெயின்ஃபால் வந்து கிடைக்காது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் மரம் வளர்க்க பாருங்கள். ரீஃபாரஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு செடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் இருக்க ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் வித் எக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் முக்கியமான கான்செப்ட், எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்க கான்செப்ட் தான். அதுபோக எக்காலஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்கலாஜி ரிலேட்டடாக இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்கே வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து க்ரோத் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வர எல்லாமே யார் லான்ச் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு ஃபாரஸ்ட், இவங்க தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பரியவரன் வாகினி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1992 ஜூலையில். இந்த இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னே இது வந்து ஒரு கேட்டிருக்காங்க. 1992 ஸ்கேம்னு ஒரு படம் வந்திருக்கும், ஒரு இது வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது 1992 தான் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஸ்கேம்னு சொல்லி அப்போ வந்து கொள்ளையடிச்சாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு நல்லது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரியவரன் வாகினி ஸ்கீம். ஸோ அதை வந்து வாகினி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நாகினின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, வாகினி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வாகினிங்கிறது என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனில் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து வந்திருக்காங்க. அது ஜூலை 1992 கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேம்ங்கிற ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் 1992 ஜூலையில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை அப்படின்னா 7. ஸோ தோனிக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது செடி. ஸோ இல்லை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா CSK வந்து ஒவ்வொரு பாலையும் டாட் பண்ணுறப்போ வந்து பிளான்ட் வந்து நட்டு வைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக வர கான்செப்ட் தான். ஸோ அப்போ ஜூலை அப்படிங்கிறது MS தோனி தான் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1992 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரியவரன் வாகினி ஸ்கீம்னா உடனே அடிச்சிடணும், என்விரான்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிற ஒன்று தான். அடுத்து ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். இந்த ஸ்டாக்ஹோம் வெரி இம்பார்ட்டன்ட். 1972ங்கிற வருஷத்தை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1972 தான் ஆல்ரெடி வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் போட்டாங்க. அப்போ இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் வச்சு தான் போடுறாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்து என்விரான்மெண்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
இந்த கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட்ஸ் டு காம்பேக்ட் டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் வந்து வந்திருப்பார். அவர் யார் அப்படின்னா வங்காரி மாதாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது மா தாய், அதாவது மானால் அம்மா தான், தாய்னால் அம்மா தான். ஸோ இந்த ரெண்டே ஞாபகம் வச்சு ஸோ இந்த கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட்ஸ் டு இவர் கிராஸ் ரூட் மூமெண்ட்ஸுங்கிறது ஒரு ஃபவுண்டரு. ஸோ இவர் அந்த கிராஸ் ரூட்ஸ் ஃபவுண்டரை வந்து வாங்காய் மாதாய், ஸோ வந்து அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா தான் வந்து கிராஸ் ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி காம்பேக்ட் டிஃபாரஸ்டேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதாங்கிற ஒரு க்ரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படிங்கிறதையும் நடத்தியிருப்பார். ஸோ க்ரீன் பெல்ட் அப்படிங்கிறத ட்ரிபிள்ஸ், அதாவது 777 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து மாதாய், தாய்னாலே நம்மளுக்கு 77 வச்சுக்கோங்க. ஸோ 77 இது வந்து டிஃபாரஸ்டேஷன் ரிலேட்டட் அந்த கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட்ஸு. ஸோ க்ரீன் பெல்ட் மூமெண்ட்டை நடத்தணும் அந்த தாய் தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎன்இபி, இது வந்து நியூ டெல்லி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த யூஎன்இபிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இபி கட்டுறதுக்காக வந்து நைனா வந்து என்ன கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு. இது வந்து யூஎன்இபி நியூ டெல்லியிலே இருக்குது. ஸோ அதனால் நியூ டெல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்கோ மூமெண்ட்டை பற்றி ஆல்ரெடி படித்தோம், இதனால் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். சிப்கோ மூமெண்ட் 1974 நடந்திருக்கும், March 26. சம்டைம்ஸ் டேட் கூட கேட்கலாம். மார்ச் மந்தில் 26 நடந்திருக்கும். 1974 ஒரு சில டைம் 1973 கொடுக்கலாம். அப்சர்வேட்டாக உங்களுக்கு 1974 தான் நடந்திருக்கு. ஸோ இது உத்தரகாண்டில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த டே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1974 அப்போது அந்த டே பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறது கூட அந்த டைமில் என்னன்னு கூட கேட்பாங்க. உத்தரகாண்டு இருக்கும், ஸோ ஆனால் வந்து உத்தரப்பிரதேசம் தான் அப்போ, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை லெட் பண்ணவர் யார் அப்படின்னா கௌரவ் தேவி அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து லெட் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்டுங்கிற ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹிமாலயன் மவுண்டன் ரீஜனில் இருக்கிற அந்த மரத்தில் அழிக்கக்கூடாங்கிறக்கா ப்ரொடெக்ட் பண்ணுறக்கா அதை வந்து கட்டி பிடிச்சி அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி ஒரு கிராமமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் யாரோட கண்ட்ரோலில், அதாவது யார் வந்து ஹெட் மாதிரி நடத்தியிருப்பாங்கன்னா சுந்தர்லால் பகுனா. இது ரொம்ப முக்கியமான வேர்டு. இந்த சிப்கோ மூமெண்ட்டில் என்ன கான்செப்ட்னே கேட்பாங்க. ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் தான் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து போராடி இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து ஜேஎஃப்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே வந்து ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1988 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1988, ஸோ 88. ஆல்ரெடி நம்ம 1977 ஒன்று படித்தோம். அது என்னென்னா மாத்தாய்ன்னு சொல்லிட்டு க்ரீன் பெல்ட் மூமெண்ட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தாய் வந்து 77, அது 7ங்கிறது தோனி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 88ங்கிறது ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து 1988 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜேஎஃப்எம்மோட கான்செப்டே என்ன அப்படின்னா, இவங்க யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் டிகிரேடட் ஃபாரஸ்ட், அதாவது டிகிரேடட் ஃபாரஸ்ட்டுக்கு லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபாரஸ்ட் யார், இதோட ஃபாதர் யார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்பிகோ மூமெண்ட் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஒரு உங்களுக்கு சிப்கோ மூமெண்ட்டோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து, ஸோ சிப்கோ மூமெண்ட் மாதிரியே வந்து 1983, அதாவது 1974 இங்கே நடந்திருக்கும் 26 மார்ச்சில். அப்படியே ஒரு 9 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்பிகோ மூமெண்ட் கர்நாடகாவில் நடந்திருக்கும். இதை வந்து யார் லீட் பண்ணி எடுத்திருப்பாருன்னா பாண்டுரங் ஹெட்ஜின்னு ஒருத்தர். அங்கே வந்து சுந்தர்லால் பகுனா வந்து எடுத்திருப்பாரு. அதை லெட் பண்ணது யாருன்னா கௌரவ் தேவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 போட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆனது 1986 தான். ஸோ அதனால் ஒரு சில டைம் பாஸ் ஆனது முன்னாடி வருஷமாகவும் அடுத்த வருஷத்தில் தான் அது லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 1985 போட்டாங்க. 1986 தான். ஸோ என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆர்டிக்கலும் 253 நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 1974. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்விரான்மெண்ட் டே வந்து June 5 கொண்டாடிருப்பாங்க. இதோட கான்செப்ட் தீம் பார்த்தீங்க அப்படின்னா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன், இதான் வந்து இந்த டைம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1974, ஏருக்கு வந்து 1981, 1972 வந்து இது வந்து போட்டிருப்பாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து 2002. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980, பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட்டு ஸோ 1991. இந்த ஒரு ஆக்ட் வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். 1991 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ஸில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்துச்சு அப்படின்னு வச்சு அதை வச்சு நீங்கள் போட்டுருங்க. லயபிலிட்டி அப்படிங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி பப்ளிக்காக வந்து 1991 போட்டாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் வச்சுக்கோங்க. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 ஆல்ரெடி படித்தோம். WWF ஸோ வேர்ல்டு வைட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு படிச்சிருப்போம். இவங்க வந்து எர்த்து ஹவர் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டக்ட் பண்ணுறாங்க. எர்த்து ஹவர் அப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது 2025 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த எர்த்து ஹவருங்கிறது மார்ச் மந்தில் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான தெரில, தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கீழே இருக்குது March 22, 2025 தான் கொண்டாடுவாங்க.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா குளோபல் கம்யூனிட்டி டு கிரியேட் சஸ்டைனபிள் வேர்ல்டு, அதாவது சஸ்டைனபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக எர்த்து ஹவர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுறாங்க. ஸோ சஸ்டைனபிலிட்டிங்கிற வார்த்தை என்விரான்மெண்டல் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்துலேயும் முக்கியம். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஸோ அது வந்து முக்கியமாக வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்விரான்மெண்டல் டெவலப் ஆகணும், அது போக வந்து இதாகணும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ எர்த்து ஹவர் அப்படிங்கிறத 2025 மார்ச் 22 கொண்டாடிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் 21 வந்து ஃபாரஸ்ட் டேவாக கொண்டாடுவோம். மார்ச் 22 வாட்டர் டேவாக கொண்டாடுவோம். அந்த வாட்டர் டே தான் எர்த்து ஹவராக கொண்டாடுறாங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டைம் என்ன கொண்டாடிருக்காங்கன்னா கிவன் ஹவர் ஃபார் எர்த்து, அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஹவரை வந்து எர்த்துக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிவன் ஹவர் எர்த் ஹவர் ஃபார் எர்த்து. ஸோ ஆல்ரெடி எர்த்து ஹவர்னு இருக்குது, அதை திருப்பி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த தீம் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்து ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 22 2025 இந்த டைம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரிடக்ஷன் ஆகுதான். அது எங்கே அப்படின்னா தண்ணி கம்மியானாலே கண்டிப்பாக எங்கே கம்மியாகும், கிரவுண்ட் வாட்டர் கம்மியாகும். எல்லாம் போர் போட்டு தண்ணி எடுக்கிறனால கிரவுண்ட் வாட்டர் கம்மியாகுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு 1950 காலகட்டத்தில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் இதில் ஜவஹர்லால் நேரு அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ ஆனால் யார் வந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா கேஎம் முன்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஎம் முன்சி வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தம் நிறையா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இல்லை 1950 பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒன்று கொண்டாடிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்து வாட்டர் ஃபெஸ்டிவல் அது மாதிரி வந்து உங்களுக்கு கைட் ஃபெஸ்டிவல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் கேஎம் முன்சி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் பிளான்ட் நியூ ட்ரீ, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன அவேர்னஸ் பண்ணுறாருன்னா பீப்புள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா புது ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காக பிளான்ட்டை வந்து நட்டணும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறாரு. கேஎம்சி 1950 காலகட்டத்தில் ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல் சொல்லி ஒன்று கொண்டாடிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன், அது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கான்செப்ட் வந்தாலே யார் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச், இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீமு ஒரு சில இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் யார் வந்து இதை லான்ச் பண்ணாங்கன்னா க்ரீனுங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்டு என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ளோரா அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், ஃப்ளோரில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சோரில் வந்து செடி வளராது. ஃபவுனாங்கிறது அனிமலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று பயோஸ்பியர் ரொம்ப முக்கியம். மொத்தம் நம்ம கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா 18 பயோஸ்பியர் இருக்குது. அதில் வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 13 பயோஸ்பியர். அதில் அந்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது 12 இருந்துச்சு, இப்போ இந்த ஒன்று தான் இந்த டைம் வந்து அந்த ஹிமாச்சல் பிரதேசில் நம்ம பார்த்தோம். சிப்ரி அப்படிங்கிற ஒரு கோல்டு டெசர்ட் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லாவில் இருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு நீலகிரிக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு தான், நீலகிரிங்கிறதும் தமிழ்நாடு தான். சுந்தர்பன் பயோஸ்பியருங்கிறது வெஸ்ட் பெங்கால். அதாவது சுந்தர்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பயோஸ்பியர் பார்த்திங்க அப்படின்னா 2001 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நந்தா தேவிங்கிறது உத்தரகாண்ட், இது ஆல்ரெடி படித்தோம். தேவி 1982 அப்படின்னு படித்தோம். ஸோ அடுத்து வந்து பச்சை மார்கி, இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து பச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க, PSH பச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சென்ட்ரலில் தான் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மத்திய பிரதேசில் தான் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். பச்சையாக இருக்க இடம் எல்லாமே ஃபாரஸ்ட் தான். அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து மத்திய பிரதேசில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோ கிராக் இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா மேகாலயாவில் நம்ம வந்து பாலை பார்க்க போகிறோம் அப்படின்னா மழை பெஞ்சு தடுத்துரும். ஸோ அதனால் நோக்கியா ஃபோனை வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ டவர் வந்து கிடைக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நோ கிராக்னா நோக்கியா ஃபோனு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதே ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் பாலை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நோக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அண்ணனும் நோக்குவாள், அதே மாதிரி மேகாலயா அந்த மேகமும் உங்களை நோக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிபால், இது ஆல்ரெடி தெரியும். சிம்பிளிபால்ங்கிற ஒடிசா. ஸோ வந்து சிம்பிளாக ஓடி போட்டு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். அதே மாதிரி பிட்டர்கனிக்காங்கிறதும் ஒடிசா தான். ஸோ அடுத்து இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அச்சனமார், அடுத்து அமர்கண்டனாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சத்தீஸ்கருக்கு ஒன்று படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானே சொல்லிடுறேன், மரைன் கோண்டுவானா, அதாவது வந்து ஜட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சா அப்படின்னு வச்சுக்கோங்க. அச்சா அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஹிந்தியில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா அச்சா அப்படின்னா. ஸோ அப்போ வந்து சட்டியை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் ஆல்ரெடி கொண்டு வான்னு சொல்லியாச்சு. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைனா வந்து அமருங்கிற ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து அமரன் படத்தில் அமர்னு வச்சுக்கோங்க. ஸோ அமர் இல்லாட்டி வந்து அமர்னா உட்காரதான் வச்சுக்கோங்க. ஜட்டியோட உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. ஜட்டியோட உட்காரு, அமர் அப்புறம்னா உட்காருன்னு அர்த்தம். ஜட்டியோட உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட்கட்டு. இங்கே கிரேட் நிக்கோபார் தான். ஸோ அதே மாதிரி வந்து அகஸ்திய மாலா பயோஸ்பியர். ஸோ இங்கே ஆல்ரெடி தெரியும், அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் ஷார்ட்கட் வந்து மாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. மாலானாலே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கும், இல்லாட்டி கேரளாவில் இருக்கும், அந்த பார்டரில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கஞ்சமாக இருக்கிறவர் ரொம்ப சிக்கனமாக இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கஞ்சமாக இருக்கிறவர் ரொம்ப சிக்கமாக இருப்பான். ஸோ அதனால வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பண்ணா அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் MP40 வச்சு நல்லா ஷூட் பண்ணியிருப்பான், அதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு வச்சுக்கணும். இதான் லாஸ்ட்டாக சொன்னால் அந்த ஸ்பிட்டி கோல்டு டெசர்ட்டு ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கும். மொத்தம் 13 யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ண பயோஸ்பியர் இருக்கும். அந்த பேஜை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆச்சரியமாக இருக்கும் அமர்கண்டா, அதாவது வந்து அமர சொல்கிறாங்க, ஜட்டியோட அமர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அகஸ்திய மாலான்னு தமிழ்நாடு கேரளா வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 13 யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ண பயோஸ்பியர் இருக்குது. ஸோ இதில் வந்து டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 107 நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. ஸோ 107 நேஷ்னல் பார்க் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 7ன்னு வச்சுக்கலாம். என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வர எல்லாமே இந்த தோனி ரிலேட்டாக வருது. 107 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10ங்கிறது சச்சினோட நம்பரு, 7ங்கிறது தோனியோட நம்பரு. நேஷ்னல் பார்க்னாலே 107 வச்சுக்கோங்க. ஸோ 58 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். 58ங்கிறது டைகர் ரிசர்வ்ஸ் சம்மந்தமாக வர்றது. பயோஸ்பியர் 18 இருக்குது. யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணது 13 இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜே ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரிவர்கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்னா கங்கா அண்டு பிரம்மபுத்திரா. ஆல்ரெடி நம்ம படித்தோம், கங்கா அண்டு பிரம்மபுத்திரா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் டெல்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுந்தர்பனுக்கு நம்ம 2 இயர் வந்து படிச்சிருப்போம், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 987 அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று. இன்னொன்று சுந்தர்பன்லேயே வந்து லாஸ்ட்டாக படித்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அதாவது வந்து பயோஸ்பியர் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த பயோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் 2001 அப்படிங்கிற படிச்சிருப்போம். ஸோ ரெண்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோஸ்பியர் 2001, ஸோ நேஷனல் பார்க் அந்த இது வந்து 1987 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கிரேட் இந்தியன் பஸ்டட். ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு. ஸோ அது வந்து கிரேட் இந்தியன் பஸ்ஸர். பஸ்ஸில் அதாவது கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் போகிற மாதிரி இவங்க கிரேட் இந்தியன் பஸ்டட்னு சொல்லிட்டு பஸ்ஸை வச்சு விட்டுட்டுருக்காங்க. ஸோ ராஜா வந்து ஒரு பஸ் விட்டுட்டுருக்காரு. அந்த காலத்தில் ராஜாவுக்கு ரத்தப்பொரி போட்டு கொடுத்தோன்னா அவர் வந்து பஸ்ஸில் போட்டுட்ருக்காரு. ஆல்ரெடி வேனுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம், அது குஜராத். இங்கே வந்து பஸ்ஸில் போகிறது வந்து ராஜஸ்தான். ராஜா வந்து பஸ்ஸில் தான் போகிறாரு. ஆனால் குஜராத்தில் இருக்கிற மோடியை பார்க்கறதுக்கு மட்டும் வேனில் கூட்டு போகிறாங்க. ஸோ பஸ்ஸை விட வேன் வந்து காஸ்ட்லி, ஆனால் பஸ்ஸில் கூட்டு போகிறோட வேனில் கூட்டு போகிறோம். குஜராத் வந்து ஹை ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம். பஸ்ஸில் கூட்டு போகிறோம் ராஜா தான். அந்த காலத்தில் ராஜா வந்து காமனாக எல்லோரும் யோசிக்காரு. ஸோ மோடியை பார்க்க போகிறவங்க வேனில் போகிறாங்க, நரேந்திர மோடியை பார்க்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் மட்டுமே. ஸோ அடுத்து பர்பஸ் ஆஃப் செட்டிங் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். இங்கே வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ப்ரிசர்விங் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். நீங்கள் நேச்சுரல் எக்கோசிஸ்டமை ஃபஸ்ட்டு பாதுகாருங்க அப்படிங்கிறதான் ஒரு ப்ரொடெக்டடான ஏரியாவை. ஸோ அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் செட்டிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது ப்ரொடெக்டட் ஏரியாஸ், ப்ரொடெக்டட் ஏரியா பாதுகாக்கிறீங்க அப்படின்னா நேச்சுரல் எக்கோசிஸ்டமை பாதுகாருங்க அப்படிங்கிறது தான். ஷாங்காய் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் ஹாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் அப்படின்னா மணிப்பூர். ஸோ வந்து ஹாய்ன்னு சொல்கிறாங்க, அவங்களே மணி அடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களே மணி அடிச்சிருச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பணும். ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க, மணி அடிச்சிருச்சு. ஆல்ரெடி சொன்னால் ஒயில்ட் ஆஸ் வந்தாலே கண்டிப்பாக குஜராத் தான். இதில் கிர் அப்படிங்கிற இது வரும். ஸோ குளோபல் டைகர் டே அது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 29 ஜூலை. ஸோ அதாவது 29 ஜூலையில் தான் குளோபல் டைகர்ஸ் டே வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே 7 தான் தோனியோட நம்பரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2யும் 9யும் கழிச்சிங்கன்னா 7 வரும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் தீம் என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. ஃபோக்கஸ் ஆஃப் டைகர் வித் இண்டிஜினியஸ் பீப்புள். ஸோ இண்டிஜினியஸ் பீப்புளுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இண்டிஜினியஸ்ங்கிறது நல்லா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ஆஃப் டைகர், லோக்கல் கம்யூனிட்டிஸ் த ஹார்ட். அதாவது நீங்கள் ஹார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ஆஃப் டைகரு, இண்டிஜினியஸ் பீப்புள், ஹார்ட். லாஸ்ட் ஹார்ட் வந்தாலே டிக் அடிச்சிருங்க. கண்டிப்பாக தீம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் 2024 2023 அப்படி தான் வந்து தீம் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஹார்ட் இருந்தாலே டக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னே டிக் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். அடுத்து டீ அண்டு காஃபியோட கல்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் அது என்ன சாண்டுன்னு தெரிஞ்சு என்ன சாயில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹில்லி ரீஜியனில், ஹில்லி ஏரியாஸில், மலை பக்கத்தில், அதாவது மலை ஓரத்தில் இந்த டீ அண்டு காஃபி விளையிறதுக்கான ஒரு மண் இருக்குது. இந்த மண் என்ன மண் அப்படின்னா லேட்ரைட் சாயில். அதே மாதிரி நார்த் சைடில் நிறையா மண் வந்து எந்த மண் நிறையா இருக்கும் அப்படின்னா அலுவியல் சாயில். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பருத்தி வளர்கிறதுக்கு எந்த மண் நல்ல மண் அப்படின்னா காட்டன். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே ஷாகி ஹான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மாண்டனி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஷாகி அப்படின்னா சேம் பப்பி சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் பப்பி சேம்னா மண்டே வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம், அதாவது மண்டே வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஞாயிற்றுக்கெல்லாம் முடிச்சுட்டு மண்டே போகிறப்போ அது சேம் பப்பி சேம் மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி ஷாகி ஹான்ங்கிறது மண்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது மாண்டனி ஃபாரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்லாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்டர்நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் வந்து வச்சுருக்காங்க தாய்லாந்து. அது என்ன அப்படின்னா இந்த வந்து ஸ்லேமிஸ் ஃபைட்டிங் ஃபிஷ். அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை வந்து தாய்லாந்து வந்து ஒரு அக்வாட்டிக் அனிமலாக நேஷ்னலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட நேஷ்னல் அனிமல் என்னங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னலாக,
அதாவது பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ரோமில். பயோடைவர்சிட்டியோட டே வந்து என்றைக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். May 22 அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, அது 2002. ஸோ அது என்ன ஆக்ட்டுங்கிறது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பயோடைவர்சிட்டி, அதாவது பயோடைவர்சிட்டினா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் பிரித்து விட்றேன் அப்படின்னா ரோமில் தான் பிரிக்க முடியும். ஸோ அதாவது ஒரு ஹோம் இருக்குது அப்படின்னா அந்த ஹோமை 2ஆக வந்து பிரிக்கிறோம். அதாவது ரூம் வந்து ரூம் 1 ரூம் 2ன்னு பிரிக்கிறோம். அது பயோடைவர்சிட்டி டைவர்ஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்காக. ரெட் பேண்டா, இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின், இது கேட்க மாட்டாங்க தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெட் பேண்டா என்ன சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேம்போட லீவ்ஸ் சாப்பிடும். மோஸ்ட்லி பேண்டானாலே அது மூங்கில தான் சாப்பிடுங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லீஸ்ட் ஹார்ம்ஃபுல் இன் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற ஃபாரஸ்ட்டில் என்ன அப்படின்னா நான் டிம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லே கொஞ்சம் கம்மியான ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிம்பர் அப்படிங்கிறதுனால. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் வந்து ரோமில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி டஸ்ட்பின் பார்த்துமோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஃபுட் செயின். ஸோ இந்த ஃபுட் செயினை நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அது மாதிரி தான் படிக்கணும். கொஸ்டின்லேயே சம்டைம்ஸ் முக்கோணமே, அதாவது என்ன ஷேப்பில் டினோட் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிராபிக் லெவல், செகண்ட் டிராபிக் லெவல், தேர்ட் டிராபிக் லெவல், ஃபோர்த்து டிராபிக் லெவல். செகண்டும் தேர்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு டிராபிக் லெவல், செகண்ட் டிராபிக் லெவல், தேர்ட் டிராபிக் லெவல், ஃபோர்த்து டிராபிக் லெவல். இது புரியறதுக்காக உங்களுக்கு நான் ஷார்ட் கட்டாக சொல்கிறேன். ஒரு கேமில் வரணும்னா கண்டிப்பாக ஒரு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இருக்கும். மொத்தம் ஒரு 4 லெவலில் நம்ம இப்போ ஒரு கேமில் வரோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. எது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எல்லாமே ப்ரொடியூசர்ஸ், அதாவது ப்ரொடியூசர் கன்சியூமர் 2 கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கறி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க கறியை வெட்டி கொடுப்பாங்க, அவங்க வந்து ப்ரொடியூசர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போகிறனால கன்சியூமர். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இதை நேச்சுரலாக பார்க்கணும் அப்படின்னா புல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவாக முளைக்குது, அது ப்ரொடியூசரு. அது வந்து ஒரு ஆடு சாப்பிடுது. அது எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஆடை வந்து மனுஷன் சாப்பிட்றான் இல்லாட்டி வேறு ஏதாவது சாப்பிட்றது அப்படிங்கிறப்போ அது எல்லாமே வந்து கன்சியூமர் கணக்கில் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெவலை வந்து எப்போயுமே மறந்துடுங்க. ஒரு கேமில் எப்போயுமே ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும், அதனால் அதை மறந்துடுங்க. ஏன்னா இதை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின் வந்துருக்கு, அதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு லெவலை எப்போயுமே மறந்துடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெவல் ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர்னால யார், கிராஸு, இந்த மாதிரி க்ரீன் பிளான்ட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். அது நேச்சுரலாக வர்றது. நமக்கு ப்ரொடியூசர் இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ இப்போ செகண்ட் லெவலு, தேர்ட் லெவலு, ஃபோர்த் லெவலு. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து செகண்ட் லெவல் தான் ப்ரைமரியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தேர்ட் லெவல் தான் உங்களுக்கு செகண்டரியாக இருக்கணும், ஃபோர்த் லெவல் தான் டெரிட்டரியாக இருக்கணும். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தமிழில் வந்து இது உறுப்பு இலக்கணம் படிச்சிருப்பீங்க, பகுதி உறுப்பு இலக்கணம், இல்லாட்டி வந்து இது படிச்சிருப்பீங்க ஐயால் குயின் இதுக்குன்னு. ஆனால் ஐங்கிறத 2வது உறுப்புன்னு தான் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு லெவலாக எப்போயுமே விட்டுருங்க. செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், அதுதான் ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே கன்சியூமர் கணக்கில் தான் வரும். ஏன்னா ஒன்று இயற்கையாக வருது, அதை சார்ந்து சாப்பிட்றது எல்லாமே கன்சியூமரில் தான் வரும். ஸோ இப்போ முதல் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸை ஃபஸ்ட்டு இன்செக்ட்ஸ் தான் சாப்பிடும். உங்கள்கிட்ட கேட்குற வந்து செகண்ட் டிராபிக் லெவலில் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் வரும். இல்லை வந்து செகண்ட் டிராபிக் லெவலுக்கு ஈக்குவலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர்ஸ் தான் வரும். இல்லை ப்ரைமரி கன்சியூமர்ஸில் யார் வருவாங்க கேட்டாலும் உங்களுக்கு இன்செக்ட்ஸ் தான் வரும். இன்செக்ட்ஸ் தான் மெயினானாலே. இன்செக்டை என்ன சாப்பிடும் அப்படின்னா ஃப்ராக் சாப்பிடும், இல்லை ரேட்ஸ் சாப்பிடும், இந்த மாதிரி வந்து சாப்பிடும். அதுலேருந்து யார் சாப்பிடுவா அப்படின்னா ஸ்னேக்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது லெவலாக படிக்கணும். ப்ரைமரி, செகண்டரி இது படிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் இன்செக்ட் வரும், செகண்ட் ஃப்ராக் வரும், 3வது ஸ்னேக் வரும். இதில் இந்த ப்ரிடேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ப்ரிடேட்டர்ஸுங்கிறது வந்து ஈகிளு. ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்றது வந்து அந்த ஈகிளு. ஸோ இந்த ஃபுட் செயினை வந்து நம்ம படிக்கிறப்போ ஒரு சர்க்குலராக வரும். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கேன். இதில் இதை தான் உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைமரிக்கு நேரம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதனால் 1, 2, 3, 4 மொத்தம் 4 டிராபிக் லெவல் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 3 லெவல் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி வரும். இங்கே இன்செக்ட், இங்கே ஃப்ராகு, ஸ்னேக்ஸு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. பயோட்டிக் ஃபேக்டர்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க, நான் பயோட்டிக் ஃபேக்டர்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. பயோட்டிக் ஃபேக்டர் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இங்கே வர ஃபுட் செயினில் இருக்க எல்லாமே வந்துடும். நான் பயோட்டிக் ஃபேக்டரில் என்ன வரும் அப்படின்னா, அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்னா உயிரோடு இருக்கிறது. பிளான்ஸுமே உயிரோட தான் இருக்கும், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு இது இருக்குமாங்க. ஸோ நான் பயோட்டிக் ஃபேக்டர் தான். ஏபயோட்டிக் ஃபேக்டரில் நீர், நிலம், காற்று. ஸோ அதுபோக வந்து டெம்பரேச்சர், மினரல்ஸ், அதுதான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஏர், வாட்டர், சாயில், இது 3மே வந்து நீர், நிலம், காற்று அது இப்படியே இருக்கும். டெம்பரேச்சர், அதுபோக வந்து மினரல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டரில் வரும். இங்கே நிறைய இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3 இதை கொடுத்துட்டு அதுபோக ஏபயோட்டிக் பதிலாக பயோட்டிக் ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் எது வந்து ஏபயோட்டிக்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை பயோட்டிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், நல்லா படித்து வச்சுக்கோங்க. 10% லா, இந்த 10% லாவை யார் வந்து கொண்டு வந்திருப்பானா லிண்ட் மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்திருப்பார். லிண்ட் மேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து யார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஐஎன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து 10 அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வந்து
9 8 7 6ன்னு இருக்குது. ஸோ அதனால் இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இன்ட் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை லிண்ட் மேன், லிண்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அந்த டிராபிக் லெவல் வைஸ் பார்க்குறப்போ அது ஒவ்வொரு லெவல் போகிறப்போ வந்து அது ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஹையர் டிராபிக் லெவல் போகிறப்போ ஒவ்வொன்றும் ரெடியூஸ் ஆகிட்டே தான் போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுலேருந்து இது போகிறப்போ கம்மியாகும், இதுலேருந்து இது போகிறப்போ கம்மியாகும். ஸோ அதனால் மேலே 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 போகிறப்போ ஸோ அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே தான் போகும். ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரெடியூஸராக தான் இருக்கும். இந்த ரெடியூஸை மறந்துடாங்க, ரெடியூஸ்டு தான் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே லிண்ட் மேன் அப்படிங்கிற ஒரு 10% லா வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோர்னு 3 இருக்குது. ஸோ ஹெர்பிவோர் அப்படின்னா ஒன்லி பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்றது. ஸோ ஆம்னிவோர் அப்படின்னா ரெண்டையுமே சாப்பிட்றவங்க நம்மளை மாதிரி ஆள். ஸோ கார்னிவோர் அப்படின்னா அனிமல்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் மறக்காது. ஸோ ஆம்னிவோர் எப்போயுமே கேட்க மாட்டாங்க, அதனால் வந்து கார்னிவோர் ஹெர்பிவோர் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் கார்னிவோர் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கார் அப்படின்னா காருக்குள்ளே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. ஸோ அனிமல்ஸோட விலங்கை வந்து சாப்பிட்றாங்க, கோழி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இதனால் உங்களுக்கு காருக்குள்ளே பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியாணியில் கண்டிப்பாக லெக் பீஸ் இருக்கும், லெக் பீஸ் வந்து கோழி. ஸோ அதனால் வந்து அது ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அனிமல்ஸை மட்டும் சாப்பிட்றவங்க தான் கார்னிவோர். ஸோ அவங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு புலி பசித்தாலும் புள்ள திங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வரும். ஸோ அதனால் இது அனிமல்ஸை மட்டும் சாப்பிட்றவங்க. ஸோ நம்ம வந்து கேட்டகரி ஆம்னிவோர்ஸில் வந்துடுவோம். ஸோ அதனால் இந்த ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோருங்கிறத கொஞ்சம் கரெக்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நேச்சுரல் கிளீனர், இது வந்து டீகம்போசர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதே மாதிரி நேச்சுரல்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருப்போம், அது பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ். ஸோ அது இருக்கிற இது எல்லாத்தையுமே இயற்கையாகவே அழிக்கிறது அதுதான். ஃபுட் செயின் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஒரு கிராஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிராஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கோட் வந்து சாப்பிடுது அப்படின்னா அந்த கோட்டை வந்து ஒரு லைன் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பிவோர், இது வந்து கார்னிவோரோட கான்செப்ட்டு. ஸோ நேச்சுரல் கிளீனர் வந்து டீகம்போசர். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் யார் அப்படின்னா ஹெர்பிவோர் தான். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் வந்து எப்போயுமே ஹெர்பிவோர் தான். ஏன் அப்படின்னா ப்ரைமரியாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஸோ ப்ரைமரி கன்சியூமரில் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்சியூமரில் இன்செக்ட்ஸ் வருவாங்க. ஸோ அந்த இன்செக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஹெர்பிவோரில் கணக்கில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நாளாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, ஹெர்பிவோர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஹெர்பிவோரில் தான் கார்னிவோர் எடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூபியோ பயோட்டி கெஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இங்கே கோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா எக்காலஜி ரிலேட்டடாக வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட வந்து இவங்க யாரோட தொடர்புடையவங்க கேட்டாங்கன்னா இங்கே த்ரூபோவதி கோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து திரௌபதிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, த்ரூபோவதிங்கிறத கோஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காலஜியை சார்ந்தவர். கமல் பவா, கமல் அப்படிங்கிறவரும் எக்காலஜி ரிலேட்டடாக இருக்க ஒருத்தர். இவங்க பேர்லாம் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக மறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சும்மா சிம்பிளாக பவா அப்படின்னா எக்காலஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப மனப்படம் பண்ணிங்கன்னா இருக்க எல்லாமே மறந்துடும். அதனால் இவங்க 2 பேரும் சும்மா சிம்பிளாக கோஸ் அப்படின்னா திரௌபதி கோஸும் கமல் பவா அப்படிங்கிறவரும் எக்காலஜி ரிலேட்டடாக சம்மந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் பாப்புலேஷன் ஃபுட் செயின், ஃபுட் செயினில் மோஸ்ட் பாப்புலராக இருக்க ப்ரொடியூசர் தான். ஏன்னா புல்லை எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ ப்ரொடியூசர் நிறையா இருக்கனால தான் ஸோ அதை வந்து எடுக்கிற கன்சியூமர்ஸும் அதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒன்லி அந்த ப்ரொடியூசர்ஸ், அதாவது வந்து அந்த இது பச்சை செடியை, பச்சை க்ரீன் பிளான்ட்ஸை, தாவரத்தை, புல்லை மட்டும் சாப்பிட்றவங்க, அவங்கள சாப்பிட்றவங்க தான் செகண்டரி கன்சியூமர். இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக கேட்டிருந்தாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்கோ டோன், இந்த எக்கோ டோன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா 2 பயோமாஸ் வந்து மீட் ஆகிற பேர் தான் எக்கோ டோன் அர்த்தம். 2 பயோமாஸ், அதாவது வந்து 2 பேர் வந்து மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கோ டோன் அப்படியே எதிர பக்கத்தில் 2 பேரும் வந்து இந்த மாஸ்டர் படத்தில் லாஸ்ட் சீனில் ஃபைட் சீனில் விஜயம் மீட் பண்ணுற மாதிரி வந்து எக்கோ டோன் வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது 2மே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதுதான் உங்களை பக்கத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தான் மறக்காதுன்னு சொல்லிட்டு. எக்கோ சிஸ்டமை வந்து யார் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பா, எக்கோலஜி யார் சிஸ்டம் பண்ணி இது டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதில் 10% லா வந்து லெண்ட்மேன் ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே வந்து எக்கோ சிஸ்டம், இங்கே வந்து சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிஸ்டமில் வந்து டேன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஸ்டமை லைட்டாக திருப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக திருப்புங்க, டேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டமை லைட்டாக திருப்புங்கன்ட்டு எக்கோ சிஸ்டமை. எக்கோலஜிங்கிறது வந்து ஹெக்கல். இப்போ வந்து எக்கோலஜி, எக்கோ வந்து நம்மளுக்கு சவுண்டு கேட்டாலே கண்டிப்பாக விக்கல் சவுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்கோ சவுண்டு கேட்கு. இதுக்கு வந்து கில்லி படத்தில் விஜய் வந்து ஒரு சீனில் வந்து விக்கல் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் கொண்டு போங்க. அந்த சீனை வந்து வச்சுக்கோங்க. எக்கோலஜினா ஹெக்கல், எக்கோ சிஸ்டம்னா டேன் பண்ணுங்க, அதாவது வந்து டான்ஸ்லேயே வச்சுக்கோங்க. டான்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது, நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். வெஜிடேஷன் அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட்டு. ஆர்கானிக் வேஸ்ட்னாலே கண்டிப்பாக பயோமாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு அனிமல் வந்து அழிஞ்சிட்ருக்கு, அதை என்டேஞ்சர் ஸ்பைசஸாக வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹேபிடேட் ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு உயிரினம் அழியுது, அதை வந்து என்டேஞ்சரில் போடுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஹேபிடேட் ரிஸ்ட்ரிக்ஷன், அதாவது
டிஸ்ட்ரக்ஷனில் தான் போடுவாங்க. ஹேபிடேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அக்வாரியம், அதாவது அக்வாரியம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் ஒரு மீனை, ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ஸை வந்து வளர்ப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மீன் இல்லை ஏதாவது வந்து அவங்களே ஒரு டேங்க் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க, அது விற்கவும் செய்வாங்க. அப்படிங்கிறப்போ அது எல்லாமே மேன்மேடு எக்கோசிஸ்டம், அதெல்லாம் அவங்களா டிசைன் பண்ணது தான். ஹையர் ட்ராபிக் லெவல், இந்த ஹையர் ட்ராபிக் லெவலில் இருக்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹையர்னாலே உங்களுக்கு தெரியும், மேக்னிஃபை பண்ணுறதுனால பெருசுன்னு அர்த்தம். இங்கே ஹையர்னு வந்தாலே மேக்னிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இங்கே பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க, இது வந்து ஆர்கனல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ மேக்னிஃபிகேஷன் ஆர்கனல் குளோரைடு, ஹையர் ட்ராபிக் லெவல்னா பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் அர்த்தம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் வந்து கிராப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராப் ஃபீல்டுனாலே அங்கே ஒரு ஃபீல்டுன்னு அர்த்தம். நம்ம தான் அதை வந்து வடிவமைக்கிறோம், நம்மளும் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறத ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் வந்து கிராப் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். பிக்கஸ்ட் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட், அதாவது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் நடக்குது அப்படின்னா அது எதுனா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா கிவிங் அப் மீட் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்மளே வந்து ஒரு இறைச்சியோ இல்லாட்டி வந்து நம்மளே ஒரு அனிமல்ஸை வந்து இது பண்ணுறப்போ வந்து ஒரு பெரிய என்விரான்மெண்ட் வந்து இம்பேக்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லீஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் மேட்டர், அதாவது வந்து அட்மாஸ்பியரில் எந்த ஒரு இதையுமே வந்து கெப்பாசிட்டி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ஸ்டோர் ஆச்சுனாலும் ஒன்று கீழே வந்துடும், இல்லை அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிங்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் மரைன் ப்ரோட்டோக்கால் இன் வேர்ல்டு 2016 பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகாவுக்கு வந்து அந்த மரைன் ப்ரொடக்ஷன் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க 2016. அண்டார்டிகா பற்றி ஆல்ரெடி இன்னொரு இதுவும் படிச்சிருப்போம், நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்டார்டிகா வந்து நம்ம ஓசோனோட ஓட்டையை வந்து டேரெக்டாக பார்க்கலாம், ஓசோனை பார்க்கலாம். ஸோ அது ஸ்ப்ரிங் சீசனில் அப்படின்னு பார்த்துருப்போம். அக்வாட்டிக் ஆர்கானிசம் அப்படிங்கிறது டிசால்வ்டு ஆக்சிஜன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சிஜன் ரெஜுலேட்டாக வந்தாலே டிசால்வ்டு ஆக்சிஜன் தான். அடுத்து டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர், அதாவது வந்து ஒரு பொருள் இறந்துருச்சு இல்லை அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சாப்ரோபிரிட்டிக் நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இறந்த இதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இப்போ ஒரு போகிற வழியில் நாய் எதுவும் அடிபட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிச்சிடும். அதான் அந்த சாப்ரோபிரிட்டிக் நியூட்ரிஷன் தான். பயோ மேக்னிஃபிகேஷனுங்கிற ஆர்கனல் குளோரைடு தான். அதாவது நம்ம இந்தியாவில் நிறையா ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் என்ன ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதோட சென்டிமீட்டர் வந்து 70 to 200 சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யும் அந்த இடத்துல. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கோம் 1977 என்ன வரும் 777, அதாவது 777 ஒன்று படித்தோம். அதே மாதிரி வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 1988. ஆனால் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 போட்டிருப்பாங்க. அந்த ஆக்டோட பாலிசி தான் மேபி இதாக இருக்கலாம் 1988, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள சேர்ந்து வரும். இப்போ ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்லேருந்து பயோட்டிக் காம்போனன்ட்ஸை நம்ம பிரித்து எடுக்கிற ப்ராசஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. இப்போ எர்த்வார்ம் வந்து ஒரு பயோட்டிக் வந்து ஒரு காம்போனன்ட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா சாயிலில் வந்து ஒரு ஓட்டை போடும். சாயிலுங்கிறது ஏபயோட்டிக்கு. ஸோ இங்கே சாயிலுங்கிறது ஏபயோட்டிக்கு, பயோட்டிக்ங்கிறது எர்த்வார்ம். அதை தான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தோம் ஏபயோட்டிக்கில் மினரல்ஸ் வரும், டெம்பரேச்சர் வரும், அது போக வந்து நீர், நிலம், காற்று அப்படிங்கிற படிச்சிருப்போம். சுந்தர்லால் பகுனா ஆல்ரெடி ரிப்பீட்டடாக நம்ம படித்தது தான். சுந்தர்லால் பகுனாங்கிற சிப்கோ மூமெண்ட்டோட ஒரு இது வந்து இன்சார்ஜ் மாதிரி எடுத்திருப்பாரு. இதை வச்சு தான் வந்து அபிகோ மூமெண்ட்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதை பாண்டரங்கன்னு சொல்லி ஒருத்தர் இது பண்ணியிருப்பாரு. ஸோ அது அஜித் குமார் பானர்ஜி. இந்த அஜித் குமார் பானர்ஜி தான் JFMோட ஃபாதர், ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து 1988 அப்படின்னு சொல்லியிருப்போம். 1980s ஃபாதர் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன்னே, அதான் இது அஜித் குமார் பானர்ஜி. ஸோ அஜித் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கார் ரேசரு. ஸோ அவர் வந்து ஜாயிண்ட்டாக வந்து ஃபாரஸ்ட்டை வந்து இப்போ டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்து ஒரு இதில் இறங்குறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பேனர் வைக்கிறாங்க அஜித் குமார் பானர்ஜிக்கு. 1988 இந்த JFM வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சந்திர பிரகாஷ் கலா. ஸோ அந்த கலாங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃபாரஸ்ட் எக்காலஜி ரிலேட்டாக நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கலாங்கிற ஒருத்தவங்க ஃபாரஸ்ட் எக்காலஜி ரிலேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆல்ரெடி படித்தோம். பாலிக்ளைமேக்ஸ் தியரி, இது ரொம்ப முக்கியம். ஸோ பாலிக்ளைமேக்ஸ் தியரின்னு வந்தாலும் சரி, இல்லை எக்கோ சிஸ்டம்னு வந்தாலும் சரி, அதில் டிரான்ஸ்லேன் பார்த்தோம் திருப்புங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே பாலிக்ளைமேக்ஸ் தியரி இது ரொம்ப முக்கியம். அதாவது 10% அப்படிங்கிறவருக்கும் அது 10% தியரி யார் அனௌன்ஸ் பண்ணாங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10% லாவும் வந்து லிண்ட்மேன் அப்படிங்கிறதான் இது பண்ணியிருப்பாரு, கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து சாம்பியன் அண்டு செத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுற வந்து சாம்பியன் சொல்லி ஒரு பட்டம் கொடுக்காங்க, செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுக்காங்க ஞாபகம். சும்மா ஒரு ஷார்ட்கட் தான். பாலிக்ளைமேக்ஸ் தியரி. கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் நம்ம வந்து கவனிச்சிட்ருக்கோம், நல்லா சீரியஸாக கவனிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் கவலைப்படாங்க. ஸோ கிளைமேக்ஸுங்கிறது இங்கே டான்ஸ்லே. அதாவது கிளைமேக்ஸ் வந்துச்சுனாலே கண்டிப்பாக நம்ம முகம் வந்து திரும்ப பார்க்கும், யார்கிட்ட வந்து யாரை வந்து ஜெயிக்க போகிறான்ட்டு. அப்போ வந்து நம்ம முடிக்கிறது வந்து டான்ஸ்லே தான் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டேன் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் டைப் இன் இந்தியா, இது ஆல்ரெடி படித்தோம். ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு, அதான் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. 70 to 200 சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யும். ஸோ அடுத்து அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் என்ன ஃபாரஸ்ட் இருக்குன்னு கேட்பாங்க.
டிராபிக்கல் எவர்கிரீன். ஸோ கண்டிப்பாக அந்த அந்தமான் நிக்கோபாருங்கிறது ஒரு ஐலாண்ட் தான். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது எவர்கிரீனாக தான் இருக்கவே, மழை நல்லா பெய்யறதா இருக்கும். 200 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து லிட்டோரல்னு சொல்லுவாங்க. லிட்டோரல்னு கூட உங்கள்கிட்ட ஆப்ஷனில் கேட்கலாம். லிட்டோரல்ன்றதுனாலும் கண்டிப்பாக அதை அடிச்சிருங்க. லிட்டோரல்ங்கிறதும் அது ஒரு அந்தமான் நிக்கோபாரோட கிளைமேட் தான். ஸோ அது ஃபாரஸ்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் வந்து சாம்பியன் செத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் டே வந்து மார்ச் 21, மார்ச் 22 ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் ஃபாரஸ்ட் வந்து என்ன கொண்டாடி இருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்டு. ஸோ சாப்பாடு, காடு அண்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொண்டாடிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு 2025 ஒரு ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபாரஸ்ட்டில் வந்து 9வது இடத்துல வந்து நம்ம ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். இந்தியா வந்து ஃபாரஸ்ட் கவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 21.76% வந்து இருக்காங்க. ஸோ அப்போ 21ங்கிறத நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா ரோல் நம்பர் 21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் படம், ஒரு கார்ட்டூனோட அந்த கார்ட்டூனை வச்சுட்டு 76 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 21.76 மோஸ்ட்லி 21 இருந்தாலே ஆப்ஷனில் உங்களுக்கு 21 பார்த்தீங்கன்னா டிக்கெட் அடிச்சிட மாதிரி இருக்கும். இல்லை 21.3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 3/4 76ங்கிறனால. ஸோ வச்சுக்கோங்க 9 இடத்துல இருக்காங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்டு, நிக்கோபார் அண்டமான் நிக்கோபாருங்கிறது லிட்டரல்னு சொல்லுவாங்க. பாலி கிளைமேக்ஸ் தியரிங்கிறது திரும்பாமல் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இங்கே கலாங்கிறவங்க ஃபாரஸ்ட் எக்கோலஜி. ஸோ அதேமாதிரி JFMங்கிறது 1988 அஜித் குமார் பானர்ஜி வந்து கொண்டு வந்திருக்காரு. சுந்தர்லால் பவனாங்கிறது சிப்கோ மூமெண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் மேஜர் ஃபவுண்ட் டைப் இன் இந்தியாவில் எந்த ஃபாரஸ்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போரியல் ஃபாரஸ்ட், அதாவது போரியல் கான்ஃபிரியஸ் ஃபாரஸ்ட்டுங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோவா கிடையாது. அடுத்து பாலி கிளைமேக்ஸ் தியரி ஆல்ரெடி நம்ம படித்தோம். அதே மாதிரி எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து டான்ஸ்லே தான். அதாவது கிளைமேக்ஸ் வந்தாலே திரும்பாமல் பார்த்துட்டே இருங்க, ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருங்க. டான்ஸ்லேயே முடிய போது, நம்மளும் வந்து முடிக்க போகிறோம். ஸோ ஃப்ளாக்ஸ்ஷிப் ஸ்பைசஸ் இது வந்து ப்ராஜெக்ட் டைகரோட சேர்த்து வந்து இந்த ஃப்ளாக்ஸ்ஷிப் ஸ்பைசஸை கொண்டு வந்தாங்க. ப்ராஜெக்டரோட மோஸ்ட்லி கொண்டு வந்தாங்க பெங்கால் டைகர் தான். அந்த பெங்கால் டைகர் வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து க்ரோவிங் ஸ்டாக் இன் ஃபாரஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து இந்த க்ரோவிங் ஸ்டாக், அதாவது இந்த க்ரோவிங் ஸ்டாக்னால் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது முக்கியமான ஒன்று. க்ரோவிங் ஸ்டாக்ங்கிறது வால்யூம், அதாவது க்ரோவிங் ஸ்டாக்னாலே வால்யூம் ஆஃப் யூசபிள் வுட்ஸ் இன் லிவிங் ட்ரீஸு. ஸோ அது வந்து வால்யூம்ங்கிறது தான் அந்த க்ரோவிங் ட்ரீஸோட, அதாவது க்ரோவிங் ஸ்டாக்னாலே வால்யூம் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஹையஸ்ட் இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எங்கே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கேரளா. ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம். கேரளா வந்து இந்த டைம் கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஆரவள்ளி ரேஞ்சுக்காக வந்து ஒரு சில ஹெக்டர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 853 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 கூட்டினா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஹரியானாவுக்கு இன்னொரு ஷார்ட் கூட நம்ம ஒரு ஞாபகம் வச்சுருந்தோம். அது என்ன தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிங்கிற பையன் வந்து சுல்தான் பாட்டுக்கு பாடுறான் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து ஃபுட் அண்ட் ஃபாரஸ்ட் தீம் வந்து ஆல்ரெடி இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்டுங்கிற தீம் வந்து இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. மார்ச் 22 செலிப்ரேட் பண்ணதுக்காக, மார்ச் 21 செலிப்ரேட் பண்ணதுக்காக அந்த டைம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன கான்செப்ட்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனுங்கிறதுக்காக தான் இந்த ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்டுங்கிற கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா MIYAWAK, அதாவது வந்து மியாவாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. மியாவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வரல. இது வந்து என்ன அப்படின்னா டென்ஸ் நேட்டிவ் ஸ்பைசஸ் ஃபாரஸ்ட் அண்டர் மல்டி லேயர் ஹை டென்சிட்டி பிளான்டிங். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங்காக வந்து ஒரு சில நேச்சர் ஸ்பைசஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ், அதாவது இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தண்ணி கொடுக்கல, பட் அவங்க அதை வந்து வளர்த்து தண்ணி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து வர்தன் ஸ்கீம். ஸோ அதாவது வந்தன் ஸ்கீம். வந்தன்கிறது வேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன்னாலே குஜராத்னு ஆல்ரெடி படித்தோம். ஸோ வந்தன் ஸ்கீம்ங்கிறது ட்ரைபல் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் கேதர்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வந்தன் ஸ்கீம், வன்னுனாலே மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் ரிலேட்டடாக வர்ற ஒரு கான்செப்ட் தான். வந்தன் ஸ்கீம்ங்கிறத வந்து யார் இந்த டைம், அதாவது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரைபல் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டைம் வந்து ஃபாரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டு இன்க்ரீஸ் ஆனதில் என்ன பர்சன்ட் வந்து உத்தரகாண்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 6.3% வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய இன்க்ரீஸ் பண்ணது கேரளா தான். ஸோ லாஸ்ட் வந்து 29th கான்ஃபரன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த டைம் நடந்திருக்காங்க. 29வது கான்ஃபரன்ஸு 8வது எடிஷனு. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சண்டிகரில் நடந்திருக்கு, அதாவது சண்டிகரில் நடந்திருக்கு. ஸோ 29வது கான்ஃபரன்ஸு 8வது எடிஷனு. 29 அந்த 9ல் பாதி, அதுக்கு முன்னாடி நம்பர் 8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அவாக்கிங்கிறது வந்து கர்நாடகா. வந்தன் ஸ்கீம்ங்கிறது ட்ரைபல் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசிங் கேதர். இந்த ஸ்கீம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.3% இன்க்ரீஸ் ஆகுது உத்தரகாண்ட் தான். ஸோ ஹரியானா வந்து 853 ஹெக்டர்ஸ் வந்து ஆரவள்ளி ரேஞ்சுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆனது கேரளா தான். ஸோ ஆனால் 6.3 இன்க்ரீஸ் ஆனது உத்தரகாண்டு. ஸோ 29 கான்ஃபரன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து 8வது எடிஷன் இங்கே நடந்திருக்கு சண்டிகரில். ஸோ ஓவராலாக நம்ம வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கு ஃபுல் வீடியோ முடிச்சிட்டோம். இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டிங்கன்னா
கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்கமிங்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.